ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த கோவிந்த கிரி கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த. இன்னைக்கு திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற தலத்தை குறித்து திருமங்கையாழ்வார் பாடிய பாடல்கள். திருக்கண்ணமங்கை அந்த பஞ்ச கிருஷ்ண தலங்கள்னு சொல்லுவாங்க. 5 கிருஷ்ணர்களை சொல்லக்கூடிய அந்த எல்லாமே அந்த சோழ தேசத்துக்குள்ள இருக்கிறது. அதில் ஒன்று திருக்கண்ணமங்கை. இந்த திருக்கண்ணமங்கைக்கு இன்னொரு பிரபந்தத்துக்கும் திருக்கண்ணமங்கைக்கும் இருக்கிற உறவு என்னன்னா, இந்த பிரபந்தத்தை நமக்கு தொகுத்து அளித்தவர் 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற பெயரால் இந்த பாடல்கள் 4000 பாடல்களையும் சேர்த்து நமக்கு தொகுத்து கொடுத்தது நாதமுனிகள். அந்த நாதமுனிகளுடைய சிஷ்யராக விளங்கிய திருக்கண்ணமங்கை ஆண்டான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெயரால் தான் அந்த திருக்கண்ணமங்கை ஊர் அந்த ஊரை சேர்ந்தவர் என்பதால் திருக்கண்ணமங்கை ஆண்டான்ங்கிறது அவருடைய பெயர், அதை சேர்ந்தவன் அப்படின்னு. பிரபந்தத்துக்கு அப்படி ஒரு பெயர். பழைய பெயர் லக்ஷ்மிவனம் என்று சொல்லப்பட்டது. இங்க இருக்கிற பெருமாள் திருநின்றவூர் பெருமாளுக்கும் அதேதான் பேரு, பத்தராவி பெருமான் அப்படின்னு சொல்றது. பக்தர் ஆவி, ஆவினா உயிர், பக்தர்களுக்கு உயிர் போன்றவன். ஆனா விளக்கம் சொல்லும் போது ஆவி போல வேகமா பக்தர்களுக்கு உதவுவன்னு சொல்றாங்க. ஆவி வேகமா வரும்னு வேற எங்கேயும்லாம் நம்ம ரெஃபரன்ஸ் இல்லை. பக்தர்களுக்கு உயிர் போன்றவன், அதாவது அவ்வளவு அருமையான தெய்வம் அவன். ஒரு மனிதனுக்கு நீங்க மனிதன் பேருக்கு, புகழுக்கு, பணத்துக்கு, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவன் தான். ஆனா இதுல எல்லாத்தையும் கொடுக்குறேன், பதிலுக்கு உன் உயிரை கொடுன்னு அவன் கொடுக்க மாட்டான். இது அனைத்தையும் விட ஒரு மனிதனுக்கு பெரியது என்னது? உயிர் தான். சார் 100 கோடி ரூபா தரேன், ஆனா நீ செத்து போயிடணும்னு சொன்னா, செத்தப்புறம் 100 கோடி வச்சு என்ன செய்வேன்? எனக்கு உயிர் தான் வேணும்னு சொல்லுவான். உனக்கு பெரும் புகழ் கிடைக்கும், நீ செத்து போறியா அப்படின்னா, இருக்கும்போது புகழ் அனுபவிக்கிறது தான் எனக்கு வேணும், நான் செத்தப்புறம் எனக்கு புகழ் கிடைச்சி நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பேசுவான். உனக்கு தேவலோக கன்னியர்கள் எல்லாம் தருகிறேன், ஆனா நீ செத்து போகணும்னு சொன்னா அவன் யோசிப்பான், ஐயோ செத்ததுக்கு அப்புறம் எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்பான். அப்போ எதெல்லாம் உலகின் சிறந்த இன்பங்களோ அது அனைத்தையும் தாண்டி மனிதனுக்கு அவனுடைய ஆவி, அவனுடைய உயிர்தான் முக்கியம், அதுதான் முதன்மையாக இருக்கிறது. ஆனால் பெருமாளுடைய பக்தர்களுக்கு பிற எப்படி அவர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு நம்முடைய உயிர் நமக்கு பெருசா தெரியுதோ, அதை போல நாம் நம் உயிர்களை மதிப்பது போல பாகவதர்கள் பெருமாளை உயிராக மதிப்பார்கள். பெருமாள் தான் அவங்களுக்கு உயிர். அப்போ உன் உயிரை கொடுத்தா பெருமாளுக்கு பூஜை நடக்கும் அப்படின்னு சொன்னா பாகவதர் தாராளமா போட்டேன் என் உயிர்னு சொல்லிடுவான். அவனுக்கு தன் உயிரை விட இறைவன் தான் பெரியவன். ஆகவேதான் பக்தர்களுக்கு ஆவி அவன், அப்படிப்பட்ட தெய்வம் அவன் அப்படின்னு சொல்றதுதான் பத்தர் ஆவி. பக்தர் பத்தர் ஆயிருச்சு, ரெண்டும் சேர்ந்து பத்தராவி பெருமாள் அப்படின்னு அவருக்கு பெயர். தமிழ்ல சொல்றதா இருந்தா பக்த வத்சலன். இது வடமொழியில அது பேர் பக்த வத்சலன். அதாவது சரியான பெயரான்னு கேட்டா இல்ல, ஆனா பக்தர்கள் மீது வாத்சல்யம் கொண்டவன். வாத்சல்யம்ங்கிறது ஒரு தாயின் கருணை, அப்படி கருணை கொண்டவன் அப்படிங்கிற பொருள் அது வருது. ஆனா பக்தராவிங்கிறது இன்னும் கூடுதல் பொருளை தரக்கூடிய சொல் தான். ஸோ பக்தராவி பெருமான் என்கிற பக்தர வத்சலன் அவன். தாயார் கண்ணமங்கை நாயகி என்று அழைக்கப்படுகிற அபிஷேக வள்ளி. உற்சவர் பேரு தான் வித்தியாசமான பேரு, பெரும் புறக்கடல் அப்படின்னு உற்சவர் பேரு. பெரும் புறக்கடல், அவ்வளவுதான் அவர் பேரு. நம்ம பெருமாள் சேர்த்துக்கணும் என்ன, பெரும் புறக்கடலில் பெருமாள் அப்படின்னு பெருமான்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனா அவன் பெரும் புறக்கடல், அந்த பெயராலதான் இவரே நேர பாட்ட ஆரம்பிக்கிறார், முதல் பாட்டையே. இந்த தலத்துல இருக்கிற சிறப்பு என்ன, திருக்கண்ணமங்கையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க இருக்கிறவன் நின்ற கோலத்துல இருக்கிற அழகன், பெரிய உருவம் படைத்தவன், நல்ல பேருருவமாக இருக்கக்கூடியவன். இவர் இங்க இருக்கிற தாயாருக்காக வந்தார். தாயார் மகாலட்சுமி இந்த தலத்துல இருந்து இவரை வணங்கி, இவர் மகாலட்சுமியோடு இந்த இடத்துக்கு அவளுக்காக வரார். ஆகவே இன்றைக்கும் திருமண தடைகளுக்கெல்லாம் இங்க வணங்குறாங்களாம். இந்த இடத்துக்கு அப்படி வரும்போது தாயாரும்
இவரையும் பெருமாளையும் சேர்த்து பார்ப்பதற்காக முனிவர்கள் எல்லாம் வராங்க. அப்படி வந்த முனிவர்கள் தொடர்ந்து இவர்களை இப்படியே தரிசிக்கணுங்கிறதுக்காக தேனி வடிவில் தேனி வடிவாக வந்து இவரை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றது மரபு. அதற்கு ஏற்றாற் போல தாயார் சன்னதியை ஒட்டி இவர் எழுதும்போது பாஸ்கர தொண்டைமான் எழுதும்போது அவர் எழுதுனது 1940களில் 30-40களில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீரியட்லயே அவர் என்ன எழுதுறாரு, தாயார் சன்னதியின் வடபகுதியில் ஒரு பெரிய தேன்கூடு இருக்கிறது, அது பல ஆண்டு காலமாக அங்கே இருக்கிறது, பக்தர்களை அது தொந்தரவு செய்வதில்லை அப்படின்னு அவர் எழுதுறாரு. இப்பவும் தேன்கூடு இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்ப சமீபமா நான் அதை தெரியல எனக்கு, ஆனா தேன்கூடு எப்போதும் இருக்கு அங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யாரும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை அந்த தேன்கூட. தேனீக்களும் பக்தர்களை எதுவும் செய்யறது இல்லை, அப்படியே அது அங்க இருக்கு. அதெல்லாம் அந்த தேன்கூட்டுக்கும் ஒரு கற்பூரத்தை அப்படி காமிச்சு எடுத்துருவாங்க. அதற்கும் சேர்ந்து அதெல்லாம் முனிவர்கள் அங்க அப்படி வரம் வாங்கி அங்க இருக்காங்கங்கிற நம்பிக்கையில அதையும் சேர்த்து அதற்கும் ஒரு பூஜையை போடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய கோயில், அது சிறப்பான கோயில். 7 விதமான ஒரு 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 கோவிலுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய 7 விதங்களும் இந்த கோயில்ல நல்லா இருக்கும்னு சொல்லி இத 7ம் அமிர்தம் போல இருக்கக்கூடியது, சப்த அமிர்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சப்தனா 7, சப்தாமிர்த ஸ்தலம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எதெல்லாம் 7 விஷயங்கள்? விமானம், ஆரண்யம், மண்டபம், தீர்த்தம், க்ஷேத்திரம், நதி, நகரம். இந்த 7ம் அந்த இடத்துல சிறப்பாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு ஒரு புகழ் அப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. அந்த கோயில 7 லட்சணங்கள், கோவிலுக்குரிய 7 லட்சணங்களும் முழுமையாக அமைந்த கோயில் என்பதால் அப்படி ஒரு பெயர் அதற்கு உண்டு. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இறைவனை இவரை புகழ்ந்து பாடுவதற்கு, அதாவது இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸ்டசி கூடி போயிருச்சு திருமங்கை ஆழ்வாருக்கு. அதாவது அப்படியே ரொம்ப லயிச்சு போயிட்டார் இந்த பெருமாள்கிட்ட. திருக்கண்ணமங்கை பெருமாளிடம் ரொம்ப லயிச்சு, ரொம்ப எக்ஸ்டசியா தான் பாடியிருக்காரு இந்த பாடல்கள் எல்லாம். அப்படியே நம்ம அந்த பாட்டை வாசிக்க வாசிக்க வாய்க்குள்ள ஒரு இனிப்பு சுவை ஊறுகிற மாதிரி அப்படியே பொங்கி இருக்கார், மகிழ்ச்சியில திளைத்திருக்கிறார் இந்த பாடல்கள்ல. முதல் பாட்டிலேயே எப்படி ஆரம்பிக்கிறாரு, பெரும் புறக்கடலை, அவன் பெயர் அங்க இருக்கக்கூடியது. அது என்ன பெரும் புறக்கடல்? புறம் என்றால் இடம் அப்படின்னு வியாக்கியானம். இதற்கு விளக்கம் சொல்றவங்க சொல்றாங்க. பெரியவாச்சாம்பிள்ளையும் அப்படிதான் சொல்றாரு, அன்னங்கராச்சாரியார் அதை தான் சொல்றாரு. விரிந்த நிலம், அதன் முழுவதும் பெரும் கடல், நிலத்தை மூடியிருக்கும் கடல் அது. அப்படிப்பட்ட கடல் போல கருணை மிக்கவன், கடல் போல் வியாபித்திருப்பவன், கடல் போல் ஆழமும் விரிவும் கொண்டவன், கடல் போல ஒரு என்ன சொல்றது, அனைத்தையும் அனைத்து உயிர்களுக்கும் தன்னுள் இடமளித்து காப்பவன். இப்படி கடல் போல் இருக்கக்கூடிய கடலுக்குரிய எல்லா அம்சங்களையும் இறைவன் மேல போட்டு பெரும் புறக்கடலை அப்படின்னு அவனை சொல்றார். அடல் ஏற்றினை, அடல்னா வீரம், ஏறுனா காளை, வீரமிக்க காளை போன்றவன். பெண்ணை, ஆணை, அது பெண்ணை ஆணைன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அவன் வீரம் மிக்கவன், கடல் போல் எங்கும் வியாபித்திருப்பவன், பெண்ணாகவும் இருப்பவன், ஆணாகவும் இருப்பவன். அப்போ இந்த உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளும் அவனாகவே ஆகிறான். என் இல் முனிவர்க்கு, எண்ணில் முனிவர்னா எண்ண முடியாத முனிவர்களுக்கு அருள் தரும் தவத்தை, அவர்களுடைய தவத்திற்கு எவன் ஹேதுவாகிறானோ அப்படின்னு அந்த இடத்துல எழுதுறாங்க. என்ன பொருள்? எண்ணற்ற முனிவர்கள் எவரை குறித்து தவம் இயற்றுகிறார்களோ அதுதான் தவத்தை. இவன் தான் அந்த தவம். நான் தவம் செய்கிறேன் அப்படின்னா நாராயணனை நீ துதிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப தவம் யாரு? நாராயணனே தவம். நாராயணனை எண்ணிக்கொண்டிருப்பதே, பெருமாளை நினைத்து கொண்டிருப்பதுதான் தவம். ஆகவேதான் எண்ணிலா முனிவர்கள் இந்த உலகத்துல தோன்றி இறைவனை தியானித்திருக்கிறார்கள். அந்த தியானமாக விளங்குபவனே அவன்தான். ஆகவேதான் எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவம் அவன். அவங்க தியானித்தார்கள்னா அவங்களுக்கு என்ன தருவான் அவன்?
அவன் வந்து வரம் தருவான், அருள் தருவான். ஆகவேதான் எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தைன்னு சொல்றது. முத்தின் திரள் கோவையை, அது கோவைனா கோர்க்கப்பட்டதுங்கிற பொருள். கோர்க்கப்பட்டது மாலை. முத்தை திரளாக அப்படின்னா கொத்து கொத்தா முத்தை எடுத்து அப்படியே கோர்த்து ஒரு முத்துலயே ஒற்றை சங்கிலி மாதிரி இருக்கிறது அப்படி இல்லை, பல அடுக்குகளாக முத்தை வந்து மாலை போல கோர்த்து இருக்கிறது. முத்து மாலையவே அடுக்கு மாலையாக நீங்க கற்பனை பண்ணுங்க. அதுதான் முத்தின் திரள் கோவையை. அப்படி கோர்க்கப்பட்ட அழகு பொருந்தியவனை, பத்தர் ஆவியை, பக்தர்களுக்கு ஆருயிர் ஆனவனை, நித்தில தொத்தினை, முத்து குவியல் மாதிரி இருக்கான அவன். அதாவது மேல என்ன சொன்னோம், முத்து மாலைன்னு சொன்னோம், பத்தல்ல இன்னும் முத்தை குவிச்சு மலை மாதிரி போட்டா எப்படி இருக்கு நமக்கு? ஒரு முத்தை எடுத்து வித்தாலே ஒரு வருஷத்துக்கு உட்காந்து ராஜா மாதிரி சாப்பிடலாம். இப்ப இவன் வந்து ஒரு மலை மாதிரி முத்தை குவிச்சு போட்ட மாதிரி இருக்கான் இவன். அப்ப இவன் என்ன செய்வோம்? நம்ம அதை பார்த்தா திகச்சு போய் நிற்போம். எவ்வளவுடா அனுபவிக்கிறது, இதெல்லாம் அனுபவிக்க ஆயுசு பத்துமா அப்படி தோணும். அதாவது இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒருவனுக்கு உலக இன்பங்களினுடைய எல்லாத்தையும் மலை மாதிரி குளிச்சுட்டோன்னா அவன் என்ன ஆயிடுவான்? திகச்சு போயிடுவான். எப்படி நீங்க பெரிய பஃபேல கிட்டத்தட்ட 150 ஐட்டம் சார் அப்படின்னு ஒரு பஃபேல கொண்டு உங்களை விடுறாங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்? நான் அப்படி ஒரு பஃபே என்னுடைய அலுவலகத்துல முன்னாடி வேலை பார்த்த நண்பர் பையனுக்கு கல்யாணம் பண்ணார். அப்ப பிரமாதமா சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வானகரத்துல ஒரு பெரிய இது இருக்கு, அங்க போட்டு 125 வகையான சாப்பாடு டின்னர் அப்படின்னு போட்டாரு. போட்டா கிட்டத்தட்ட அந்த அந்த இடமே ஒரு மினி பொருட்காட்சி மாதிரி இருக்கு. இங்க இருந்து கிளம்பி அப்படியே ஒரு சுத்தி வந்தோம். முதல்ல நடந்து சுத்தி வந்தோம். அத்தனை ஐட்டத்தையும் பார்த்ததுலேயே பாதி வயிறு நிறைஞ்சு போச்சு. ஸ்டார்டர்கள்ல 2 ஐட்டத்தை சாப்பிட்டோம். சூப்புல 5 வகை சூப்பு. எவனால 5 சூப்பு குடிக்க முடியும்? அப்புறம் நாங்க போன நண்பர்கள் ஆளுக்கு ஒரு சூப்பை வாங்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு 2வது ரோக்கு கூட போயிருக்க மாட்டோம். வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. 125 ஐட்டங்கள்ல அதிகபட்சம் எங்களால சாப்பிட முடிஞ்சது 20 ஐட்டங்களை தான். ஆனா கண்ணு முன்னாடி அதை இருக்கேன்னு இருக்கு, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அவ்வளவுதான். பீடால 10 வகை, அதுல ஒரு பீடா ஃபயர் பீடா, அப்படியே நெருப்பு வச்சு அப்படியே வாய்க்குள்ள லபக்குன்னு போட்டுடுறான். இந்த நெருப்போட சேர்த்து நீங்க சாப்பிடுங்க, ஒண்ணும் பண்ணாது. வாயை ஆணு திறக்க சொல்லி நெருப்போட உள்ள போட்டுடுறான். பல வகை அப்படிலாம் பீடாக்கள். பீடால எத்தனையை சாப்பிட முடியும்? ஒரு பீடா தான் வாயில போட முடியும். அப்போ ஆனா அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க, அதோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அந்த ஐட்டங்களை போட்டோ எடுக்கிறாங்க. அந்த மெனுவை வந்து அவங்க ஒரு பேனர் அடிச்சு வச்சிருக்காங்க, அந்த மெனு முன்னாடி நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் திகைப்பு. நீங்க யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும், நம்ம புலன்களுக்கு இன்பம் அளிக்கிற விஷயத்த அனுபவிக்கிற எல்லைக்கும் மீறி அது குவிஞ்சு இருந்ததுன்னா நம்ம திகைச்சு போயிடுவோம். அதே அனுபவத்தை பக்தருக்கு பெருமாளை பார்க்கும்போது ஏற்படும். பக்தனுக்கு வந்து பெருமாளை பார்க்கும்போது ஆஹா எவ்வளவு அனுபவிக்கிறது இவனன்னு தோணும். ஆக அந்த அனுபவத்திற்கான ஒரு ஒப்புமைக்குத்தான் இந்த பூமியில இருக்கக்கூடிய செல்வங்களாக இறைவனை சொல்றது. பூமியில இருக்கிற ஒருத்தனுக்கு இங்க இருக்கிற தங்கம், வெள்ளி, வைரம், இது முத்து, இதெல்லாம் வேல்யூபிள் திங்ஸ். அந்த வேல்யூபிள் திங்ஸுக்கு நீ எப்படி வேல்யூ கொடுப்பியோ அதை மாதிரி பக்தர் பெருமாளுக்கு கொடுப்பாருன்னு ஒரு ஒப்புமைக்காக இதை இந்த இடத்துல கொண்டு வர்றது. நித்தில தொத்து அப்படியே முத்து குவியலா அவன் இருக்கான். அரும்பினை, அரும்பு மலர் மொட்டாக அப்படி நிக்குது, அதான் அரும்பு. அலரை, அலர்னா நன்கு மலர்ந்த மலர், மலர்ந்து மனம் வீசும் மலர். அவனே அரும்பு, அவனே மலர். அதாவது நல்ல விரிந்த அலர். என்ன பொருள்? இறைவன் மிக இளமையானவன் இல்லையா? பெருமாள் எல்லா இடத்துலையுமே இளமை பொங்கக்கூடியவனாக இருக்கிறான். இளமையில 2 இளமை இருக்கு, நம்ம மரபுல இருந்தே சொல்லப்படுவதுதான். முருகனை எப்ப சொன்னாலும்
என்னன்னு சொல்லுவோம்? முருகனுக்கு இன்னொரு பெயர் குமரன் அப்படின்னு பேர். குமரன்கிறவனுக்கும் இளைஞன்கிறவனுக்கும் என்ன வேறுபாடு? குமரன் என்பது அடலசன்ட் பீரியடு, அதாவது அவன் இப்ப சிறுவனும் இல்ல இளைஞனும் இல்ல. ஒரு 25 வயசுலதான் ஒருத்தன் வாலிபனாக இருப்பான். ஆனா ஒரு 17 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பருவத்துல இன்னைக்கு இவங்க தின்னுட்டு 18 19 வயசுலயே அவன் 100 kg ஈஸியா தொடறாங்க. சிலரெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. இப்போ உதாரணமா ஒரு நண்பர் என்னைய சந்திக்க வந்தார், இதுல இருந்து கேள்விப்பட்டு. அப்புறம் அவர் பேசிட்டு இருந்தார், எல்லாம் பண்ணாரு. அப்புறம் போகும்போது அவர், நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க சார், இவ்வளவு சின்ன வயசுலயே நீங்க வந்து எப்படி இவ்வளவு படிச்சின்னாரு. சின்ன வயசுலாம் இல்லை சார், எனக்கு வயசு 48 ஆச்சு அப்படின்னு சொன்னா அவர் பயங்கர அதிர்ச்சியாகி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்க, அது அதிர்ச்சியாகி, அப்ப நீங்க என்னை விட பெரியவரா வயசுல அப்படின்லாம் கேட்கிறார். ஆனா தோற்றத்துல பார்த்தோம்னா அவர் என்னை விட வயதுல கூடினவராக தெரிவார். இதற்கு பொருள் எனது இளமை இல்லை. சின்ன வயசுல இருந்தே சாப்பாட்டுல ஒரு சின்ன கட்டுப்பாடு இருக்கணுங்கிறது எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தது. உணவில் ஒரு சின்ன கட்டுப்பாடு இருந்தது, அதனால தப்பி பிழைச்சேன். இல்லைன்னா என்னைய மாதிரி ஒரு தீனி பண்டாரத்துக்கு வந்து உடம்பு புசு புசுன்னு ஆயிருக்கும். ஆனா எங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பாடம் இருக்கு. சாப்பிடும்போது எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறியோ அதை இன்னும் சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம்னு நினைக்கும் போது நிறுத்திக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி வந்து நான் என்னுடைய வயது இந்த இந்த அடலசன்ட் பீரியட் இருக்கு இல்லையா, 25 வயசுக்கு உள்ள இருக்கும்போது இட்லி எல்லாம் சாப்பிட்டா சாதாரணமா 20 இட்லி சாப்பிடுறேன் வீட்டுல. ஒரு ஒரு வேலைக்கு தான் 20 இட்லி சாப்பிடுவேன். எங்க அம்மா இட்லி ஊத்துனாங்கன்னா வேற யாருக்கும் தெரியாத மாதிரிதான் எனக்கு ஊத்துவாங்க. இப்போ ஒரு ஒரு ஈடு ஊத்துவாங்க, 16 இட்லி வரும், அதுல 4 தட்டு. என் அம்மா, எங்க அக்கா, எங்க அப்பா 3 பேரும் அதை சாப்பிட்டுருவாங்க. என் தங்கச்சி 4 பேரும் அதை சாப்பிட்டுருவாங்க. இன்னொரு முறை இட்லி ஊத்தி அதுல கூடுதலாக ஒரு தட்டு எப்படி வைப்பாங்கன்னா, கீழே வந்து ஒரு பெரிய தட்டுல இட்லி மாவை ஊத்தி தட்டு இட்லி மாதிரி வச்சு அதுக்கு மேல இந்த 4 அடுக்கையும் வைப்பாங்க. மொத்தத்தையும் நான் ஒருத்தனே திம்பேன். அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் கல்லூரி படிப்பு முடிச்ச பிறகு எங்க அம்மா எனக்கு இதை சொல்றாங்க, பாரு இது வரைக்கும் சாப்பிட்டது நீ வளர்ற பிள்ளை, இதுக்கப்புறம் நீ சாப்பிடுறது இனி உடம்ப கவனமா பார்த்துக்கோ. எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறியோ அதுல 2 குறை, எது நல்லா இல்லைன்னு நினைக்கிறியோ அதை விட்டுரு, ஆனா எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறியோ அதுல 2 குறைச்சிக்கோன்னாங்க. நான் அதுல இருந்து படிப்படியாக குறைத்து, நான் படிப்படியாக குறைச்சதுக்கே கல்யாணம் ஆன புதுசுல அதிர்ச்சி அடைஞ்சாங்க என் மனைவி. அதனால அது படிப்படியா குறைச்சி அப்ப நான் 12 இட்லியில இருந்தேன். அதனால அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வந்தது. இது இந்த இடம் எதற்காக இவ்வளவு நீளமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த பருவம் குமார பருவம்னு சொல்லப்படுறது வந்து நிறைய அப்படி ஒரு எனர்ஜியை தனக்குள்ள அப்படியே எடுத்துக்கிட்டு வரக்கூடிய பருவம். அதனாலதான் அந்த பீரியட்ல சாப்பாடு நிறைய தேவைப்படும். அந்தணர்களுக்கு, அந்தன சிறுவர்களுக்கு, பையங்களுக்கு உபநயனம் எனப்படும் பூணூல் அணிவிக்கிற சடங்கு உண்டு. அந்த சடங்கு அன்று காலையில அவர் அவர் வயதை ஒத்த அல்லது அவர் வயதுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஏற்கனவே பூணூல் அணிந்த உபநயனம் செய்விக்கப்பட்ட சிறுவர்களோடு அவரை உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அதற்கு பேரே குமார போஜனம் அப்படின்னு பேரு. குமார போஜனத்துக்கு பிரம்மச்சாரி பசங்களை சொல்லியாச்சா அப்படிதான் கேட்பாங்க. எத்தனை பேர் வர சொல்லணும் அப்படி கேட்பாங்க. அப்ப குமார பருவம் என்பது தனக்குள்ள பல எனர்ஜிக்களை அப்படியே உள்ள சேர்த்து அப்படி உள்ள எடுத்து வச்சிருக்கிற பருவம், எனர்ஜியை சேர்த்துக்கிட்டு இருக்கிற பருவம். அந்த சேர்த்த எனர்ஜி எல்லாம் இளைஞனா இருக்கும்போது அப்படி ஒளி வீசி வெளியே வரும். அதுதான் யுவ பருவம். குமார பருவம் யுவ பருவம். முருகன் குமாரன், குமார பருவம் தான் அவனுக்கு. குமார பருவத்தை கரெக்டா அந்த வேர் சொல்லோட சொன்னா கௌமார பருவம் அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் முருகனுடைய ஆறு சமயங்கள், 6 சமயங்களாக ஆதிசங்கரர் பிரிக்கும் போது முருகனுடைய சமயத்திற்கு என்ன பெயர்? கௌமாரம். முருகனுடைய கதையை குறித்து, முருகனுடைய புராணத்தை குறித்து காளிதாசன் எழுதின நூலுக்கு என்ன பெயர்? குமார சம்பவம். கௌமார சம்பவம் தான் குமார சம்பவம். அப்ப கௌமார பருவம் தான் இங்கு அரும்பு என்று சொல்லப்படுகிறது.
அவன் அப்படியே அவனுடைய கிருஷ்ணாவதார லீலைகள், அதாவது அவனுடைய கிருஷ்ணாவதாரத்துல அவன் ஆயர்பாடியில் செய்த அனைத்து லீலைகளுமே கௌமார பருவ லீலைகள். அவன் வந்து யுவனா மாறி எங்க வந்துட்டான்? துவாரகைக்கு வந்துட்டான். அவன் யுவனா மாறின இடம் எது? பாய்ஸ் டு மென் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த டிரான்சிஷன் அவனுக்கு நடந்த இடம் கம்சன் அவன் மதுரால அடிச்சது. அதற்கு பிறகு அவன் ஆயர்பாடிக்கு வரல. கம்சனை மதுரையில, வடமதுரையில் கம்சனை அடிச்சுட்டு வசுதேவருக்கு அதை திரும்ப கொடுத்துட்டு அவன் அதற்கு பிறகு தனக்கான நகரை ஸ்தாபிக்கணும்னு அவன் இதுக்கு போயிட்டான். இதுக்கு துவாரகைக்கு போயிட்டான். அப்ப கௌமார பருவத்தில் அவன் செய்த லீலைகள் எல்லாம் நம்ம கிருஷ்ணாவதாரத்துல பாக்குறோம். அவன் இளைஞனாகி குமாரன்ல இருந்து யுவனாகி அவன் செய்த செயல்களை எல்லாம் நம்ம கிருஷ்ணாவதாரத்தினுடைய பிற்பகுதியில பாக்குறோம். மகாபாரத யுத்தத்துல அவனுடைய பங்களிப்பை பாக்குறோம். அவை இதெல்லாம் வந்து இதைத்தான் அவர் சிம்பிளா சொல்றாரு. அரும்பினை மலரை அடியேன் மனத்து ஆசையை. இப்ப வருதா? ஏன் அதுக்கு முன்னாடி நித்தில தொத்து முத்தின் திரள் கோவை இப்படியெல்லாம் சொன்னார்னா, இவர் மனதினுடைய ஆசை. சோ என் மனதின் ஆசையை அமுதம் பொதி இன்சுவை கரும்பினை. அவன் கரும்பு போல இனிக்கக்கூடியவன். எப்படிப்பட்ட கரும்பு? நீர்பாய்ச்சி வளர்த்த கரும்பு இல்ல, அமுதத்தையே நீங்க வந்து நீர் மாதிரி பாய்ச்சி அமுதத்தை உண்டு ஒரு கரும்பு வளர்ந்தால் அமுதமே அவ்வளவு சுவை. அது கரும்பாக வளர்ந்து அந்த சாறு கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் இறைவன். இதற்கு என்ன பொருள்னா, வேர் மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சுகிறது. அப்படி உறிஞ்சக்கூடிய நீர் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? அப்ப தரையில ஊத்துறோம், தரையில ஒரு ஒரு நிறமாற்றமா தெரியுதே தவிர தரையில் ஊற்றப்பட்டிருக்கிற நீரை கண்ணால பார்க்க முடியாது. அப்ப கண்ணால் காணப்படாத அந்த நீரை வேர் வழியாக உறிஞ்சி நாம் கண்ணால் காணக்கூடிய பொருளாக கரும்பு வளர்கிறது. அப்ப கரும்பினுள் இருக்கும் சாறு எது? நமது கண்ணுக்கு புலப்படாமல் இந்த தரையிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீர். அப்ப இறைவன் அருவடிவாக, அவன் உருவமற்றவன், பிரம்மத்திற்கு உருவம் இல்லைன்னு சொல்லியாச்சு. பரபிரமமாக இருக்கக்கூடிய அவனுக்கு எந்த உருவமும் இல்லை. உருவமற்று இருக்கும் அந்த இறைவனுடைய சாநித்தியம், அந்த இறைவனுடைய சைத்தன்யம் அர்ச்சாரூபமாக வெளிப்படுகிறது. அர்ச்சாரூபம் என்பது கண்ணுக்கு புலப்படக்கூடிய வடிவம். மானுடனாகிய நம்ம லெவலுக்கு இறைவன் தன்னைய இறக்கி வச்சுக்கிட்ட இடம்தான் அர்ச்சாரூபம். உன்னால என்னை அருவமா உணர முடியலையாப்பா, இந்த உனக்காக ஒரு வடிவா வரேன், என் வடிவத்தை பார்த்தாவது நீ எடுத்துக்கோ. அப்ப அந்த வடிவத்திற்குள் இருக்கும் சாறு என்ன? அந்த வடிவத்திற்குள் இருக்கும் சாரம் எங்கும் வியாபித்திருக்கும் பிரம்மம். அது ஒரு வடிவத்திற்குள்ள வந்திருக்கு. கரும்பிற்குள் சாறு ஏறியதை போல அந்த வடிவத்திற்குள் பிரம்மம் வியாபித்து நிற்கிறது. நாம அந்த கரும்பை ருசிக்கிறோம் என்றால் கரும்பின் சாறைத்தான் ருசிக்கிறோம். அப்ப அர்ச்சாரூபத்தை வணங்குகிறோம் என்றால் அதனுள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தையே வணங்குகிறோம்னு பொருள். அதுதான் அவர் அழகா சொல்றாரு. அமுதம் பொதி. அப்படி உள்ள இருக்கிற அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? அமுதம் போன்றது, இரவா வரம் தரக்கூடியது, பிறவியை இல்லாமல் ஆக்கக்கூடியது. ஆகவேதான் அமுதம் பொதி இன்சுவை கரும்பினை கனியை. கனி என்றால் அப்போதே உண்ணத்தக்கது. ஒரு காயை பறிச்சோம்னா ஒண்ணு அதை சமையல் பண்ணி சாப்பிடணும். காயாக பறிக்கப்படுவது நேரடியாக உண்ண முடியாது, அதை சமைச்சுதான் உண்ணணும். கனியாக பறிக்கப்படுவது அப்போதே உண்ணத்தக்கது. மாம்பழம் மரத்திலேயே பழுத்த பழம், கொய்யா மரத்திலேயே பழுத்துருச்சு, நீங்க பறிச்சு அப்படியே சாப்பிட்டுறலாம். அத மாதிரி இறைவன் பார்த்த கணத்திலேயே நீங்க அவனை அடைஞ்சிடலாம். அப்படி கண்ணுக்கு முன்னாடி அவன் நிக்கிறான், கனி போல் நிற்கிறான். இம்மீடியட்லி கன்சியூமபிள், உடனடியா எடுத்து சாப்பிட்டுறலாம் சார். அது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும், சூடு பண்ணி சாப்பிடணும், ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர வச்சு சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடணும், எதுவுமே கிடையாது. ரெடி டு ஈட். அவன் அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே, கண்ணமங்கையில் இருக்கிற பெருமாள் அப்படி பார்க்குறீங்க, கண்ணால கண்ட மாத்திரத்திலேயே அவன் அருளை ருசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவனுடைய சாநித்தியத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவேதான் கனின்னு சொல்றாரு அவனை. அமுதம்பொதி இன்சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் தேடி கண்டுபிடிச்சு எங்க பார்த்தேன்? கண்ணமங்கையில கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றார். மெய் நல தவத்தை மேல பார்த்தோம் இல்லையா?
இந்த முனிவருக்கு அருள் தரும் தவத்தைன்னு. அப்ப தவமாக விளங்குபவனே அவன்தான். அது என்ன தரும்? மெய்க்கு நலம் தரும் தவம் அவன். இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்ணா எதுக்குப்பா நலம்? உடலுக்கு நலம் சார். அப்ப தவம் பண்ணுவது மனதுக்கு நலம், மெய்யுக்கு, உண்மைக்கு. உண்மையாகிய நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை என்ன? நம்முடைய ஆன்மா. இந்த ஆன்மா பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிற உடல் பொய்யானது. ஏனென்றால் இந்த உடல் நிலையில்லாதது. 5 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருக்கான், 5 வருஷத்துல சின்ன பையனா இருக்கான், 20 வயசுல குமரனா இருக்கான், இளைஞனாகிறான், அப்புறம் நடுத்தர வயது, கிழவன், போய் சேர்ந்துட வேண்டியதுதான். மாறிக்கொண்டே இருப்பது உண்மை இல்லாதது, மாறாமல் இருப்பது உண்மை. உடம்பு மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆன்மா மாறாமல் இருக்கிறது. ஆகவேதான் மெய் எனப்படுவது ஆன்மா என்று சொல்லப்படுவது. மெய் நலம் தவம். இந்த ஆன்மாவிற்கு நலம் பயக்கக்கூடியது தவம். அப்படிப்பட்ட தவமாக விளங்குபவனை மெய் நல தவத்தை, திவத்தை தரும் மெய்யை. திவம்னா என்ன? இந்த இடத்துல தவத்தின் பலனே திவம் என சொல்லப்படுவது. தவத்தின் பலம் திவம். துவம் அப்படின்னு அது வரணும் வடமொழியில. அதுதானான்னு எனக்கு தெரியல, கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் அப்படி சொல் இல்லை. அதனாலதான் நான் இந்த சொல்ல கொஞ்சம் கவனத்துல வச்சிருக்கேன். தவத்தை மெய்நல தவத்தை திவத்தை தரும் மெய்யை. அதாவது இந்த மெய்ங்கிற வார்த்தையை வச்சு ஒரு சின்ன கேம் ஆடுறாரு, வார்த்தை விளையாட்டு. மெய் முதல்ல சொன்ன மெய் நல தவம்ங்கிறது நம்முடைய மெய்யான ஆன்மா. இந்த மெய்யான ஆன்மாவிற்கு நலம் தவத்தின் மூலம் வரும். வரும் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் கொடுத்தாதானே வரும். சார் நான் நலம் பெறுவேன், பெறுவேன்னு சொல்லும் போதே பெறுதலாகிய செயல். பெறுவேன்னு சொன்னா கொடுப்பவன் ஒருத்தன் இருக்கணும், இல்ல தருபவன் ஒருத்தன் இருந்தாதான் பெறுபவன் ஒருத்தன் வர முடியும். அப்ப தரக்கூடியவன் யாரு? திவத்தை தரும் மெய். அவனும் மெய், அவன்தான் மெய். அதுதான் சத்தியம். இறைவன்கிறவன் சத்தியமானவன். அந்த மெய்ப்பொருள் தரக்கூடியது இந்த ஜீவான்மாவாகிய மெய்க்கு நலம். அவன் பெரிய மெய், அவன்தான் பரம்பொருள், அவன்தான் பரமாத்மா. நான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவும் மெய், பரமாத்மாவும் மெய். ஆனா இந்த சிறிய மெய்க்கு அந்த பெரிய மெய் தான் அருள் புரிய முடியும். ஆகவேதான் இந்த வார்த்தை மெய்நல தவத்தை திவத்தை தரும் மெய்யை. பொய்யினை. யாருக்கு பொய்? இதை உணராதிருப்பவர்களுக்கு அவன் பொய் போன்றவன். அதாவது கல்ல கண்டா கடவுள் இல்ல, கடவுளை கண்டா கல் இல்ல. நீ நம்பாம பார்த்தனா அது வெறும் கல்லுப்பா, கல்லுல எதையோ சிற்பி செதுக்கி வச்சிருக்கான்னு நீ சொல்லுவ. ஆனா நம்பிக்கை உள்ளவன் பார்த்தா, அது பெருமாள் பாரு என்ன அழகா சிரிக்கிறாரு, கையில பாரு எத்தனை ஆபரணங்களை மார்பில் அணிந்திருக்கிறார், உடலில் தரித்திருக்கிறார், கையில சங்கு சக்கரம் வச்சிருக்கிறார். நீங்க அங்க பாக்குறது யார? பெருமாளை. அத்தாளநல்லூர்னு ஒரு கோவில் இருக்கு திருநெல்வேலியில, திருவிடை மருதூர், திருப்புடை மருதூர். திருப்புடை மருதூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில். கஜேந்திர வரதன்கிற பேர்ல அங்க பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். பெரிய பெருமாள், கருவறை நிறைத்து இருப்பார். அவரு கல் சிற்பம் இல்ல, சுதை சிற்பம். எனக்கு பெருமாள் நிறைய நேரங்கள்ல மண்டையில குட்டி தான் சொல்லி கொடுப்பார். அந்த கோயிலுக்கு நான் ஒரு முக்கியமான ஆளை அழைச்சிட்டு போயிருக்கேன். அப்போ ரொம்ப இளமை துடிப்புன்னு வச்சுப்போம். அப்போ வந்து திருநெல்வேலிக்கு யார் வந்தாலும் நான் ஒரு செட் ஆஃப் கோயில்களுக்கு கூட்டு போயிடுவேன். 1 நாள் ப்ரோக்ராம், 2 நாள் ப்ரோக்ராம், அரை நாள் ப்ரோக்ராம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி கோயில்கள் வரிசை இருக்கும். அப்படி கூட்டு போயிடுவேன். அப்படி இந்த கோயிலுக்கு கூட்டு வந்தேன். உள்ள கூட்டு போய் சந்நிதியில நிற்கும் போது அந்த பட்டாச்சாரியார் உள்ள அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்க இருந்து அவங்களுக்கு சொல்றேன், பெருமாள் இப்படி இருக்கார், இவர் பேர் கஜேந்திர வரதர், இந்த இடத்துலதான் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்ததாக ஐதீகம், இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் சொல்றேன், பெருமாள் வந்து கல் சிற்பம் கிடையாது, பெருமாள் இங்க சுதை சிற்பம். பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது, இதுதான் உண்டு, இது சுதை சிற்பம் அப்படின்னு 2 தடவை சொன்னேன். பட்டாச்சாரியார் வந்து மூஞ்சி முடிச்சு வெளியே வந்த உடனே டக்குன்னு என்னைய பார்த்து கேட்கிறாரு, அது என்ன திரும்ப திரும்ப கையை காமிச்சு சுதை சிற்பம் சுதை சிற்பம்னு சொல்றீங்க? அது பெருமாள். நீங்க ஆராய்ச்சி எல்லாம் இங்க வந்து பண்ணாதீங்க. அது பெருமாள். அவர் சுதையா இருப்பார், எதுவா வேணாலும் இருப்பார், எல்லாமாவும் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டாரு. கூட்டு போனவங்க மத்தியில் நான் பெரிய அறிவாளி மாதிரி அது வரைக்கும் நின்னவன்
அவர் திட்டின உடனே ஒரு மாதிரி அவமானம் ஆயிருச்சு அந்த செகண்ட்ல. ஆனால் கோயிலை விட்டு பின்னாடி வரும்போது, கோயிலுக்கு பின்னாடி நேரா தாமிரபரணிக்கு போற படிக்கட்டு, அங்க ஒரு தூண் இருக்கு, நரசிம்மர் தூண். அந்த தூணுக்கு முன்னாடி பழைய காலத்துல ஊர் பஞ்சாயத்து கூடி சத்தியம் பண்ணுவாங்களாம். பொய் சத்தியம் பண்ணா நரசிம்மர் தண்டிச்சிருவார் அப்படின்னு பயம். ஆகவே அங்க வந்து சாட்சி சொல்றதுக்கு அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த தூண் இன்னும் இருக்கு, ஒரு சின்ன கல் தூண் அங்க இருக்கும். அது பக்கத்துல உட்காந்தப்ப தான் எனக்கு மண்டையில ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமா, நீ பெரிய ஆராய்ச்சி பண்றவன் மாதிரி, அறிஞன் மாதிரி அங்க போய் சீன் போட்ட எல்லார் முன்னாடியும் பெருமாள் அப்படித்தான் மண்டையில குட்டு வைப்பார். அவர் சொன்னதுல என்ன தப்பு? பெருமாள் சுதை சிற்பம்ங்கிறத நீ கோயிலை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து சொல்லியிருக்கலாம். இங்க சுதை ரூபமாக பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்றார், பட்டாச்சாரியார் சொல்றாரு, இங்க சுதை ரூபமா பெருமாள் இருக்காருன்னு சொல்லணும். பெருமாள் அர்ச்சா ரூபமாக இருக்கிறார், பெருமாள் அருவமாக இருக்கிறார், அப்படித்தானே பேசணும். பெருமாள் இருக்கிறாருன்னு தானே பேசணும். இது சுதை சிற்பம், இது கற்சிற்பம் அப்படின்னு பேசும்போது நீ எங்க பெருமாளை சொல்லலையே. அந்த வார்த்தை எனக்கு பெரிய திறப்பு அன்னைக்கு. அதனால அந்த இடத்துல இருந்துதான் வைணவத்துக்குள்ள போகும்போது ஒவ்வொரு தடவையும் நான் என்ன ஆச்சாரியார் சொல் கேட்டு அந்த சில இடங்களெல்லாம் அவர் சொல்லும் போது எனக்கு இந்த சம்பவம் ஒவ்வொன்றா அந்த புள்ளி வருது. என்னைக்கோ இதுக்கான புள்ளியை அவன் வச்சிருக்கான். அது ஒவ்வொன்றா திறக்கக்கூடிய இடம். அதுதான் நான் எப்போதும் இங்க சொல்றது. அப்போ எது பொய்? நீ நீ அதை சுதைன்னு பார்த்தப்ப அங்க பெருமாள் பொய்யா இருந்தார். நீ பெருமாள்னு பார்த்தனா அவர் திவத்தை தரும் மெய்யாய் உனக்கு இருந்தார். ஆகவே இந்த இடத்துல பொய்யினை அப்படின்னு சொல்லும்போது எது பொய்? பெருமாள் யாருக்கு பொய்? நம்புனா நாராயணன், நம்புனவங்களுக்கு நாராயணன் ஒரு பழமொழி நம்ம எல்லாரும் சொல்றதுதான். நம்புனவங்களுக்கு நாராயணன்பா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். நம்பாதவங்களுக்கு அவன் பொய் தான். பொய்யினை கையில் ஓர் சங்கு உடை மைநிற கடலை, கரிய நிறமாக உள்ளவன், கடல் போல் பறந்து இருப்பவன், கையில் ஒரு சங்கை ஏந்தி இருக்கிறவன், கடல் வண்ணனை, மைநிற கடலைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன கடல் வண்ணனை? அதாவது வண்ணம் என்றால் ரெண்டு பொருள் உண்டு, பண்புங்கிற பொருளும் உண்டு. இப்ப வண்ணம் என்பது பண்பு, ஒரு பண்பு. இப்போ மாம்பழம் மஞ்சள் வண்ணம் கொண்டது அப்படின்னா மஞ்சள் நிற பண்பு கொண்டது அப்படின்னு தான் தர்க்க சாஸ்திரம் சொல்லும். அப்ப தர்க்க சாஸ்திரத்தில் நியாய சாஸ்திரத்தினுடைய இது. அப்ப நிறம் என்பது ஒரு பண்பு. ஆகவே இந்த இடத்துல கடல் பண்பு, கடல் போல் பண்பு கொண்டவன் அப்படின்னு பொருள் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே மை நிற கடலைன்னு சொல்லியாச்சு, அவன் நிறத்தை சொல்லியாச்சு. நேரடியா நிறம்ங்கிற வார்த்தையை போடுறாரு பாருங்க, மை நிற கடலைன்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப சொன்னதையே ரிப்பீட்டேஷனா திரும்ப சொல்லணும்? கடல் வண்ணனை அடுத்த வரியிலேயே திரும்ப சொல்லணும், அடுத்த வார்த்தையிலேயே. அப்ப கடல் வண்ணம் என்பது கடல் போல குணமுடையவன். அந்த வார்த்தையத்தான் முதல் வரியிலேயே நம்ம பார்த்தோம். முதல் பாடலினுடைய முதல் சொல்லா எடுத்தோம். பெரும் புறக்கடலைன்னு சொல்லும் போது அந்த கடலுக்குரிய எத்தனை அம்சங்களை விளக்கணும். அதுதான் இங்கு கடல் வண்ணம். பால் வண்ணம் பருவம் கண்டேன்னு கண்ணதாசன் எழுதுறாரு. பால் வண்ணம் பருவம் கண்டேன்னா பால் போன்ற குணமுடைய, களங்கமற்ற குணமுடையன்னு அர்த்தம். அந்த இடத்துல பால் வண்ணம்னா வெள்ளை வெளியேறு இந்த பொண்ணு இருக்கான்னு அர்த்தம் இல்லை. அந்த பெண் களங்கமற்ற குணமுடையவளாக இருந்தாள், அந்த பருவத்தை இருந்தாள் அப்படின்னு பொருள். களங்கமற்ற பருவத்தில் இருந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆகவே இந்த இடத்துல வண்ணம் என்பது அந்த பண்பை குறிக்கும். கடல் போல் விரிந்த, அகன்ற, வியாபித்த, பல உயிர்களுக்கும் இடமளித்திருக்கின்ற அந்த பண்பை குறிக்கக்கூடியது. மாலை, மால் என்பது திருமால், விரிந்த பெரிந்து இருக்கக்கூடிய மால். அவனை ஆலிலை பள்ளிகொள் மாயனை. பாருங்க, பள்ளி கொள்பவன் ஏன் மாயனா இருக்கான்? ஆளிலையில சிறு குழந்தை வடிவாக ஆல இலையில பள்ளி கொண்டிருப்பவன், 7 உலகத்தையும் விழுங்கியவன். அது என்னையா மாயம்? 7 உலகம் விளங்கின குழந்தை ஒரு ஆல இலைக்குள்ள இருக்கா அப்படின்னா அதுதான் அவன் காட்டுற மாயம். ஆகவேதான் ஆளிலை பள்ளிகொள் மாயன்கிற வார்த்தை. நென்னலை, நென்னல்னா நேற்று, நேற்று நேற்றாக இருந்தவன். நென்னலே வந்து நென்னலே வாக்கு கொடுத்தான்னு நாச்சியார் எழுதுவா. நென்னலே வந்து என்ன பறைந்தான்னு அதை ஒரு வேர்டு வரும். அவன் தான் சொல்லியிருக்கான் எங்களை, நேத்து வந்து எங்களை பார்க்க சொல்லி அவன் தாயா சொன்னா, ஆகவே என்னை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்பா பெருமாள் கோயிலுக்கு உள்ள போறதுக்கு.
பெருமாளோட வீட்டுக்கு வரா. அவன் தான் ஏன் எங்களை நேத்து வர சொன்னான் அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு நென்னலேங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவா நாச்சியார். அப்ப அந்த நென்னலை, நேற்றை, அதாவது பாஸ்ட், அவன் தான் கடந்த காலமாகவும் இருப்பவன். பகலை, இற்றை நாளினை, இற்றை நாளினைனா இன்றை, நேற்றைன்னு சொன்ன, இன்றைன்னு சொன்ன, அடுத்த வரி என்ன, நாளை ஆய் அப்படின்னு சொன்ன. நேற்று, இன்று, நாளை ஆக 3 காலங்களாகவும் விளங்குபவன் அவன். அப்ப நடுவுல என்ன, பகலை. நேற்றுன்னு சொன்னா அதுல இரவும் இருக்கு பகலும் இருக்கே. இற்றை நாளினைன்னு சொன்னா இன்றைய நாளில் இரவும் பகலும் இருக்கிறதே. அப்புறம் என்ன, நேற்றைய சொன்ன பிறகு பகலைன்னு ஒரு ஒரு தனி சொல். இப்ப இந்த சொல்லுக்குரிய இடம் ரொம்ப, உரையாசிரியர்களை நான் உண்மையிலேயே இதை வாசிக்கும் போது உரையாசிரியர்கள் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை. எவ்வளவு எளிமையா அதை அர்த்தப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு. பகல் பொழுது, அதாவது நேற்று நடந்த விஷயங்களையெல்லாம் மனதிலே தங்கியிருந்து சுகிக்குமாறு ஆகி அப்படின்னு அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. என்ன பொருள் அதுக்கு? ஒரு நாள் பகலும் இரவும் கடந்தது. பகல்ல நாம ஜாக்கிரத்தோட இருக்கோம். ஜாக்கிரத்னா விழிப்புணர்வோட இருக்கோம். பகல்ல என்னென்ன நடக்குதுன்னு நம்ம மூளையில பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, தூங்குறோம். தூக்கத்துல நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா நடந்தா முழிக்கிறோம், கண் விழிச்சிடுறோம். ஆனா விழிச்ச பிறகுதான் நடக்கிறது என்னன்னு தெரியுது இல்லையா? ஒரு பொருள் கீழே விழற மாதிரி இருக்கு, பகல்ல பாக்குறீங்க, என்னையா ரொம்ப ஓரத்துல இருக்க, கொஞ்சம் தள்ளி வை, கொஞ்சம் உள்ள தள்ளி வை, கீழே விழுந்துடாம அப்படின்னு வருமுன் காக்கிற அறிவு நாம பகல் பொழுதுலதான் நம்மகிட்ட இருக்கும். இரவுல அந்த பொருள் கீழே விழுந்து டமால்னு சத்தம் கெட்டப்புறம் எந்திரிப்போம். அப்போ அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் நமக்கு அந்த என்ன நடந்ததுன்னு தெரியும். அப்ப பகல் என்பது நாம் விழிப்போடு இருக்கும்போது நடந்த நிகழ்வுகளெல்லாம் நம் மனதில் பசுமையாக பதிந்திருப்பது. நேற்றுன்னு சொல்லிட்டு ஏன் பகல்னு சொல்றாருன்னா, நென்னலை பகலை, நென்னலை பகலை, நேற்றையும் நேற்று நடந்த விஷயங்கள் அனைத்தும் மனதில் நிறைந்திருப்பதுமாகவும், அதாவது மெமரி, என்னுடைய மெமரியாகவும், இற்றை நாள் இந்த பிரசன்ட்லயும், நாளையாய், நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. என் மெமரிக்கு நாளையே தெரியாது இல்லையா? என் மெமரிக்கு, மெமரி என்பதே த ரெபாசிட்டரி ஆஃப் பாஸ்ட் தானே. இந்த பிரசன்ட்ல இருக்கேன், பிரசன்ட்ல என் மெமரி என்ன செய்யும்? இந்த நொடி தாண்டின பிறகுதான் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கும் என் மூளை. கையில இருக்கிற ஒரு பொருள் கீழே விழப்போகுதுன்னு நமக்கு தெரியும், எல்லாரும் தெரியும், கீழே விழப்போகுதுன்னு தெரியும் போது நம்மளை அறியாம விட்டுருவோம், விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் அது ரெஜிஸ்டர் ஆகும். விழப்போகுதுங்கிற பிரசன்ட்ல அதை பிடிக்கிற அளவுக்கு நம்ம கான்சியஸ் சுறுசுறுப்பா இருக்காது நிறைய நேரங்கள்ல. ஆகவேதான் நேற்றை சொல்லிட்டு அதோட பகல், பகல் என்பது விழிப்புணர்வை குறிக்கக்கூடிய குறியீட்டு சொல், நினைவுகளால் நிரம்பி இருக்கக்கூடியது. நீ விழித்திருக்கும் போது, ஒன்றை உணர்ந்திருக்கும் போது, அப்போ இறைவனை நான் எப்படி வணங்குறேன்னா, ஏற்கனவே அவனை பார்த்துட்டு அவனை வணங்கிய அனுபவத்தை என் மனதில் நிறைத்து கொண்டு அதை வைத்து அவனை வணங்கி கொண்டே வருவேன். அதுதான் பகலை. நேற்றை, பகலை, இன்றைய நாளினை, நாளையாய் வரும் திங்களை, ஆண்டினை, திங்கள்னா மாதம், இப்படி நாள் எல்லாம் நாள் கணக்குல வந்து மாதங்களாகி ஆண்டுகளாக கூடியது அவன்தான். அப்படி எல்லாம் சொல்லிட்டு கண்ணலை, கண்ணல்னா என்ன, கல்கண்டு, கற்கண்டுக்கு தான் கண்ணல்னு பேர். கற்கண்டு போல அவன், கற்கண்டு என்னது, பாஸ்ட் ஈவெண்ட். ஐயா கல்கண்டு என்ன, கரும்பின் சாறை எடுத்து காய்ச்சி கட்டியாக்கி வைத்திருப்பதுதான் கண்ணல். அப்ப இந்த என் கையில ஒரு துண்டு கல்கண்டு, இது என்ன அப்படின்னா, இது கல்கண்டு. சரி, இப்ப கல்கண்டியா, இதுக்கு முன்னாடி இது என்னது சார், இது கரும்பு சாறு சார். அப்ப the past tense of கண்ணல் இஸ் கரும்புச்சாறு. அப்ப நீ வந்து சுகர் கேன் ஜூஸ் தான் இதனுடைய பாஸ்ட் டென்ஸ். இப்ப அது என்னவா இருக்கு, கண்ணலா இருக்கு. அப்ப இப்பவும் அப்படிதான் இருக்குமா? அதே டேஸ்ட் இருக்குமா? ஒண்ணும் இல்ல. அத நாக்கால ஒரு தடவை நக்கி பாரு,
கற்பஞ்சாருடைய டேஸ்ட் தெரியும். பாஸ்ட நினைச்சு நினைச்சு நம்ம பார்க்கிறது, கர்பஜார குடிக்கலாம். ஆனா இப்படி கட்டியாகி நக்கி நக்கி பார்த்துட்டு இருக்கிறது என்ன? பாஸ்ட்ல வச்சிருந்த விஷயங்களை இன்றைக்கும் நினைத்து நினைத்து பார்க்கறோம் இல்லையா? நோஸ்டால்ஜியான்னு ஆங்கிலத்துல சொல்லிக்கிறோம். நோஸ்டால்ஜிக் மொமெண்ட்ஸ், பழச நினைச்சு நினைச்சு பார்த்து மகிழ்றது அந்த கண்ணல் கட்டி எடுத்து வச்சு அப்படி நக்கி பார்த்துக்கிற மாதிரி. பெருமாளை நான் முன்னாடி பார்த்து அவனை குறித்த எல்லா விஷயங்களையும் எல்லாம் கேட்டுக்கொண்டு அதை நினைத்து நினைத்து பார்த்தேன்னா அப்படியே கல்கண்ட நக்கி நக்கி பார்க்கற சுவை, அந்த கரும்பு சுவை வந்துடும். ஏன் அப்ப அவன் வெறும் பாஸ்டா தான் இருப்பானா? இல்ல, நினைச்சு பார்த்தாலும் கரும்பு சாறு தான். இப்ப கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னாலும் அவன் கரும்பு சாறு தான். ஆகவேதான் அடுத்த வரி எப்படி போடுறாரு பாருங்க. கண்ணலை கரும்பின் இடைத்தேரலை. கரும்பின் இடைத்தேரல்னு வாசிக்க கூடாது, கரும்பின் இடைத்தேரலை. அப்படிதான் அதை சேர்த்து பிரிச்சு வாசிக்கணும். கரும்பின் இடை, கரும்பிற்குள் இருக்கக்கூடிய தேரல். தேரல்னா ஜூஸ்ன்னு அர்த்தம், எசன்ஸ்ன்னு அர்த்தம். யவன நருந்தேரல்னு சொல்லியிருக்கான், அது காய்ச்சி வடிச்சது சரக்கு. அதேதான் இங்க தேரல்னா அதிலிருந்து வடித்து எடுப்பது. கரும்பினிடை தேரல், கரும்பிலிருந்து வடித்து எடுப்பது எது? அதனுடைய சாறு, கரும்பு ஜூஸ். அப்போ கண்ணு முன்னாடி இப்ப பார்க்கும்போது நான் அனுபவிக்க முடியுது அவனை. சரி, இப்ப பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு வைங்க, இப்ப அவனை பார்த்தது கரும்பு ஜூஸ் குடிக்கிற மாதிரி. வீட்டுக்கு போய் உட்காடுறேன், இப்ப அவனை பார்த்தது பாஸ்ட் டென்ஸ் ஆயிருச்சுல்ல. இப்படி உட்கார்ந்து அவனை நினைச்சு பார்க்கிறேன், இந்த பெருமாளை பார்த்தமே எப்படி இருந்தார். இப்ப நான் பாஸ்டில் திளைக்கிறேன். நென்னலை பகலை, அந்த நினைப்புல அந்த அவனை பார்த்த நினைப்புல நான் லயிச்சு இருக்கிறது. கண்ணல், கல்கண்ட சாப்பிட்டு பார்க்குற மாதிரி. கல்கண்ட ஒரு துண்டு அப்படி நாவல வச்ச உடனே அந்த கல்லுல உரசி உரசி அந்த இனிப்பு உள்ள போற மாதிரி அவனை பார்த்த நினைப்ப ஓட்டி ஓட்டி நம்ம மனசு சுவையை அறியும். அவைதான் கண்ணலை கரும்பினிடை தேரலை அப்படின்னு அந்த வார்த்தையை போடுறாரு. கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. இந்த பாட்டை ரொம்ப ரசிச்சு பாடியிருக்காருன்னு சொன்னாலே அந்த எக்ஸ்டசியில, அதனாலதான் இவ்வளவு சொல்றோம். எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனை, தெளிவான வரி, நேரடியான பொருள். வாசவார் குழலாள் மலைமங்கைதன் பங்கனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை. 2 பங்கு போட்டிருக்கார். அதாவது வாச வார்குழலால், வார்குழல் என்றால் நன்றாக சீவி முடியப்பட்ட நீண்ட கூந்தல், பாசம் பொருந்திய நன்கு பின்னப்பட்ட கூந்தலை உடைய மலை மங்கையாகிய பார்வதி, மலையத்வஜன் மகள் அவ. 2 பொருள் உண்டு. மீனாட்சியுடைய அப்பா பேரும் மலையத்வஜ பாண்டியன். அதே மாதிரி வட நாடுகளுக்கு போனீங்கன்னா அவ ஹைமாவதி, அதாவது ஹிமவானினுடைய புத்திரி அவ. ஹிமவான் யாரு? இமயமலை, அதான் ஹிமாச்சல். ஹிமாச்சலுக்கு தலைவன் ஹிமவான், ஹிமவான் புத்திரி அவ. ஆகவேதான் மலைமகள் அப்படின்னு அவளுக்கு பேரு. மலைமகளாகிய பார்வதியை தன் பங்கன், தனது பங்காக உடலில் வைத்திருப்பவனை பங்கில் வைத்து, அர்த்தநாரியாக இருப்பவனை தன்னுடைய உடலில் ஒரு பாகமாக்கியவன். அப்போ ஒரே சொல், ஒரு வரியில அர்த்தநாரியையும் சங்கர நாராயணனையும் கொண்டு வந்துட்டார். வாசவார் குழலாள் மலைமங்கைதன் பங்கனை பங்கில் வைத்து உகந்தான். அப்படிப்பட்டவனை, சிவனுக்கு தன் உடலில் இடம் கொடுத்தவனை, பான்மையை, பான்மை அப்படின்னா சாரம்னு அர்த்தம், தி எசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பான்மைனா என்ன? நற்குணங்களின் சாரமாக விளங்குபவனை, இனிய குணங்களின் சாரமாக விளங்குபவனை, தன் உடலின் ஒரு பகுதியவே கொடுத்துட்டான்ல, அந்த அளவிற்கு ஒரு சாரமாக விளங்குபவனை, அன்பின் சாரமாக விளங்குபவனை, பனிமா மதியம், மதியம்னா நிலவு, பனிமா மதியம், மாமதி அப்படின்னா முழு நிலவு, பனி அப்படின்னா குளிர்ந்த, குளிர்ந்த முழு நிலவு, பனிமா மதியம் தவள், குளிர்ந்த முழுநிலவு தவழக்கூடிய மங்குலை, மங்குல் என்பது வானம், பிரிந்த வானில் முழுநிலவு தவழக்கூடிய, குளிர்ந்த முழுநிலவு தவழக்கூடிய வான் போன்றவனை, மங்குலை. சுடரை,
ஒளியாக இருப்பவனை, வடமாமலை உச்சியை. இந்த இடத்துல வடமாமலைங்கிறது இமயமலை கிடையாது, திருவேங்கடமலை. ஏன்னா தமிழகத்திற்கு வடக்கே இருப்பதால் அது வடவேங்கடம்னு சொல்லப்பட்டது. அது வடக்க இருக்கிற வேங்கடம் இல்ல, தமிழ்நாட்டில இருந்து ரெஃபர் பண்ணீங்கன்னா அது வடப்பக்கம். ஆகவேதான் தமிழகத்தின் வட எல்லைன்னு திருவேங்கடத்தை சொல்றது மரபு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் நல்வகம் தான் பாடலே, நமக்கு சங்க பாடலே. ஆகவே வடமாமலைங்கிறது திருமலை, திருப்பதி. திருப்பதி திருமலையின் உச்சியாக விளங்குபவன், அதன் 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 அதில் இருப்பவன் அப்படின்னு பொருள். வடமாமலை உச்சியை நச்சி நாம் வணங்கப்படும் கங்குலை. கங்குல்னா இரவு. நாம் வணங்கப்படும் கங்குலை பகலை. அவன்தான் இரவு, அவன்தான் பகல். நாம நச்சி விரும்பி அவனை நாம வணங்குறோம். எப்படி வணங்குறோம்? இரவாகவும் வணங்குகிறோம், பகலாகவும் வணங்குகிறோம். அப்படின்னா என்ன பொருள்? இறைவனை வணங்கும் போது இதுதான் மெத்தடுன்னு இல்லை. சிலர் ரொம்ப அக்ரஸிவா இறைவனை வணங்குவாங்க, சிலர் ரொம்ப சாத்வீகமான முறையில் இறைவனை வணங்குவாங்க. எப்படி வணங்கினாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். நச்சி நாம் வணங்கப்படும்னா நம்மால் வணங்கப்படும்னு பொருள். கங்குலை பகலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. பேய் முளைத்தலை நஞ்சு உண்ட பிள்ளையை. அப்படின்னா என்ன பொருள்? பேய் முளைத்தலை நஞ்சு உண்ட பிள்ளையை. அது ரொம்ப நுட்பமா எழுதுறார். ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் கீழே இருந்து இப்படி வரும். ஒரு பொருள் இப்ப எது அதனுடைய டாப் அப்படின்னா தலை தான் டாப். தலைக்கு மேல எந்த உடல் பாகம் இருக்கு? உங்க உடல்னு சொன்னா கால்ல இருந்து தலை வரை, தலைக்கு மேல உடல் இருக்கா? அப்ப தலைதான் நமக்கு தொடக்கம், அல்லது மேல இருந்து கீழே வரும்போது தொடக்கம், கீழே இருந்து மேல போகும்போது அதான் முடிவு. முலை அப்படிங்கிற உறுப்பை எடுத்துக்கிட்டோம்னா அது நெஞ்சிலிருந்து துவங்குகிறது. முடியும் இடம் என்ன? முலை காம்பு, முலையினுடைய நுனி. இவ என்ன செய்யறா? இந்த பூதனை, வஞ்சனை மிக்க பூதனை ஒரு இளம்பெண்ணின் வடிவை எடுத்து மார்பில் விஷத்தை தடவி கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு ஊட்டுகிறாள். அந்த குழந்தைய கொன்னுறலாங்கிற ஐடியால விஷத்தை எப்படி தடவிக்கிட்டாலாம் அவ. இப்ப குழந்தை மார்பு முழுவதையுமா வாயில வச்சு சாப்பிடுவோம்? மார்பின் நுனியை மட்டும்தான் வாயில வச்சு சாப்பிடும். ஆகவே மார்பு நுனியை சுத்தி மட்டும் தடவிக்கிட்டா. அதனாலதான் இப்பவும் வடநாட்டுல சொல்ற மரபு ஒண்ணு உண்டு. பெண்களின் மார்பை சுற்றி இருக்கக்கூடிய சிறு கருவளையம் என்பது அதுல இருக்கிற பூதனை செய்த நஞ்சு, அந்த வட்டம் சிறு வட்டம்னு சொல்லக்கூடிய மரபு ஒண்ணு உண்டு. இப்ப இவன் என்ன செய்யறான்? முளைத்தலை நஞ்சு, அந்த முலையினுடைய தலைப்பாகமாக இருக்கக்கூடிய அந்த சிறிய பகுதியில வந்து தடவப்பட்டிருக்கிற நஞ்சை உண்டவன். அவ்வளவு நுட்பமா அதை சொல்றாரு. முளைத்தலை நஞ்சு உண்ட பிள்ளையை. அப்படி நஞ்சு உண்ட பிள்ளை யாரு? கிருஷ்ணன். தெள்ளியார் வணங்கப்படும் தேவனை. தெள்ளியார் என்றால் தெளிவான அறிவு பெற்றவர்கள், தெளிந்த அறிவுடையவர்கள், பல விஷயங்களையும் கற்று தேர்ந்து தெளிவு பெற்றவர்கள். ஆகவே தெள்ளியார் வணங்கப்படும், தெள்ளியாரால் தெளிந்த அறிவு பெற்றவர்களால் வணங்கப்படும் தேவனை, மாயனை மாயங்கள் செய்யக்கூடியவனை, மதில் கோவல் இடைகளி மைந்தனை. இடைகளி நாடு என்பது ஒரு ஏரியாவோட பேர். நம்ம தாலுக்குன்னு வச்சுக்கோங்க. நாடுன்னு வந்தா நம்ம தாலுக் மாதிரி, இப்ப இருக்கிற தாலுகா மாதிரி. இல்ல தாலுகா கூட கிடையாது, இடைகளி நாடுனா கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. கூற்றம் அப்படிங்கிறது தான் தாலுகா லெவல். நாடு கூற்றம் அப்படிதான் வரும் பிரிவு. நாடு மேல கூற்றம் கீழே, 2-3 கூற்றங்கள் சேர்ந்தது ஒரு நாடு. அப்ப இடைகளி நாடுங்கிற இடத்துல திருக்கோவலூர் அமைந்திருக்கிறது. ஆகவேதான் கோவல் இடைகளி, திருக்கோவலூர் தான் ஷார்ட்டா கோவல் என்று சொல்லப்படுவது. மதில் கோவல் என்றால் மதில் சூழ்ந்த, மதில் சுவர்களால் சூழப்பட்ட திருக்கோவலூர், இடைகளி நாட்டில் இருக்கும் திருக்கோவலூரின் மைந்தனை, அங்கு இருக்கக்கூடிய பெருமானை. அன்றி இது மட்டுமின்றி
அந்தணர் சிந்தையுள் ஈசனை. அந்தணர்களது சிந்தை, அதாவது இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் என்னது? அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து சொன்னோம். பிள்ளை, தேவன், மாயன், திருக்கோவலூர் மைந்தன் அப்படிலாம் சொன்னோம். அது மட்டுமின்றி உருவமாக இல்லாமல், அர்ச்சாரூபமாக இல்லாமல், தியானிக்கும் ரூபமாகவும் அவன் விளங்குகிறான். ஆகவேதான் அன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு என்ன சொல்றாரு? அந்தனர் சிந்தையுள் ஈசனை. இந்த இடத்துல அந்தனர்ங்கிறது பிறவியால் வரும் ஜாதி இல்ல, நல்லறிவுடையோர்னு அர்த்தம். நல்லறிவுடையோருனுடைய சிந்தனையில் உருவாகி வரும் ஈசன் அவன். நல்லோர் சிந்தனையில் தோன்றும் தெய்வம் அவன். சிந்தைக்குள் இருக்கும் தெய்வம் அவன். யார் சிந்தனையில்? அந்தனர் என்பர் அறவோர்னு சொன்ன வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்தனராக பிறப்பதல்ல, அந்தனராக வாழ்பவருக்கு அவன் அவர்கள் சிந்தையில் தோன்றக்கூடிய தெய்வம் அவன். இலங்கும் சுடர் சோதி. இலங்கு சுடர்னா என்ன அர்த்தம்? வேறு யாரும் ஒளி ஏற்றாமல், வேறு எவரிடத்திலிருந்தும் ஒளியை பிரதிபலிக்காமல் தானே ஒளியாய் இருப்பதுதான் இலங்கு ஜோதின்னு சொல்லப்படுவது. தானே இலங்கக்கூடியது, பிறரால் ஏற்றி வைக்கப்படுவதல்ல. ஆகவே இங்கு இலங்கும் சுடர் ஜோதியை, எந்தையை. அடுத்த வரி ஒண்ணு சொல்றாரு பாருங்க, எனக்கு எய்ப்பினில் வைப்பினை. எய்ப்பு அப்படின்னா ஏய்த்து, அதாவது ஏய்ப்பு முடியாம போறது. மலையாளத்துல சொல்றதா எனக்கு வையா, முடியல. வடிவேலு பாஷையில சொல்றதா முடியல. அப்படி முடியாம போகும்போது, எப்ப முடியாம போகுது? சம்பாதிக்க முடியாம போற அளவுக்கு உடல் தளர்ந்து போகும்போது வைப்பு. வைப்புன்னா என்ன? டெபாசிட், ஒரு சேவிங்ஸ். ஒரு இடத்துல பயங்கர டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன்யா சார், பேங்க்ல கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு வச்சிருக்கேன், ஒரு 2 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கேன், ரிட்டையர்ட் ஆகி முடியலைங்கும் போது அதை வச்சுக்கிட்டு உட்காந்துட வேண்டியதுதான். அப்போ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிட்டி அப்படின்னு சொல்றது. உங்களுடைய என்ன சொல்றது, கார்பஸ், ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். கார்பஸ்னா ஒரு பெருந்தொகை. ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பெருந்தொகையை கையில கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கிட்டு மீதி காலத்தை மகிழ்ச்சியோடு வாழ்வாயாகன்னு சொல்றாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் மாதிரி எனக்கு பெருமாள் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு எய்ப்பினில் வைப்பினை. என்ன வார்த்தை! நான் இன்சூரன்ஸ்ல அத்தனை வருஷம் படித்தேன். இந்த சொல்லுக்கு பொருள் டக்குன்னு மண்டையில ஏறுறதுக்கு தான் நான் அத்தனை வருஷம் இன்சூரன்ஸ் படிச்சிருக்கேன். இன்சூரன்ஸ்ல ரிட்டையர்மெண்ட் கிட்டியை மட்டும் கால்குலேட் பண்றதுல இருந்து அத்தனையும், எல்யூடிசின்னு ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கு, லைஃப் அண்டர் ரைட்டர் ட்ரைனிங் கவுன்சில்னு யூஎஸ்ல இருக்கு, பென்சில்வேனியால இருக்காங்க. அவங்க நடத்தின ஒரு கோர்ஸ் ஒன்று உண்டு. அந்த கோர்ஸ்ல 6 பேப்பர் உண்டு. நான் 6 பேப்பரும் படிச்சு அதுல ஃபெல்லோஷிப் வாங்கினேன். அந்த ஃபெல்லோ இந்தியாலேயே மொத்தம் ஒரு ரொம்ப குறைவான பேர் தான் அந்த ஃபெல்லோஷிப் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனித்தனியா உடைச்சி ஒவ்வொன்றையும் ஒரு தனி சர்டிபிகேட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஃபெல்லோஷிப் இப்போ இதா கொடுக்கறது இல்லை. நான் அந்த ஃபெல்லோஷிப் முடிச்ச பீரியட்ல இருந்தேன். அதுல ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு பேப்பர். நான் ஒரு பேப்பர்னு சொல்றது 3 ப்ராஜெக்ட் ஒர்க்குகளும், 5 அசைன்மெண்ட் ஒர்க்குகளும், ஒரு எக்ஸாமும், அப்புறம் 3 கேஸ் ஸ்டடி சால்வும் உடையது. இதெல்லாம் செய்யணும். இது போக கான்ட்ராக்ட் கிளாஸ் வேற அங்கிருந்து ஆட்கள் நடத்துவாங்க ஒரு பேப்பருக்கு. ஸோ அந்த ஒரு பேப்பர் கிளியர் பண்றதே அவ்வளோ பெரிய வேலை. வெறுமன ரிட்டையர்மெண்ட் பத்தி மட்டும் ஒரு பேப்பர் படிக்கணும்னா அவ்வளவு படிச்ச பிறகுதான் எனக்கு இந்த ஒரு சொல்லுக்கு பொருள் எடுக்க முடியுது. எய்ப்பினில் வைப்பினை அப்படின்னா, இந்த எய்ப்புங்கிறதுக்கு எப்படியெல்லாம் வரலாம்? அதுக்கு ஏஜ் ஒரு ஃபேக்டரா, ஹெல்த் கண்டிஷன் ஒரு ஃபேக்டரா, ஆக்சிடென்ட் ஒரு ஃபேக்டரா, இப்படி உன்னுடைய ஜாப் என்விரான்மெண்ட், திடீர்னு வேலை போயிடலாம். அப்படி இருந்தா அப்பவும் நீ எய்ப்பில் தான் இருக்க. இதை மட்டுமே ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி 2 கேஸுக்கு படிக்கணும். வைப்பு, எப்படியெல்லாம் அந்த வைப்பை மெயின்டைன் பண்ணலாம்? எய்ப்பினில் வைப்பினைங்கிறது 6 மாத கோர்ஸ். அப்போ இந்த ஒரு சொல்ல அவர் கொண்டாந்து போட்டார் திருமங்கை மன்னன். எனக்கு எய்ப்பினில் வைப்பினைன்னு சொல்லிட்டு அடுத்த சொல்ல என்ன சொல்றாரு பாருங்க, காசினை. செல்வம், மணி, தங்கம்னு இங்க பொருள் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல பண்டமாற்றுக்கு
முதன்மையாக மதிக்கப்பட்ட பொருள் தங்கம் தான். இப்போவும் நமக்கு தங்கத்தினுடைய வேல்யூவை தான் நம்ம தாளா மாத்தி வச்சிருக்கோம், பணத்தாட்களா மாத்திருக்கோம். அதாவது 10 ரூபா தாள் என் கையில இருந்தா 10 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் எங்க இருக்கு? ரிசர்வ் பேங்க்ல இருக்கு. அந்த தங்கம் 10 ரூபா மதிப்புள்ள தங்கம் இந்த பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பாரு. ரூபா நோட்டு எடுத்து பாருங்க. 100 ரூபா நோட்டு எடுத்தீங்கன்னா 100 ரூபா மதிப்புள்ள தங்கம் இந்த பேப்பர் வச்சிருக்கிறவர் வசம் இருக்கிறது. அதான் ப்ராமிஸ் டு பே த பியரர் ஆஃப் திஸ் அப்படின்னு அதுல எழுதியிருப்பாங்க. சும்மா ஒரு ரூபா நோட்டை எடுத்து பெருசு பண்ணி படிச்சு பாருங்க. இந்த நோட்டை எடுத்துட்டு வர்றவனுக்கு இந்த நோட்டு மதிப்புக்கு ஈடான தங்கத்தை நான் கொடுப்பேன்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அதை தான் நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். ப்ரோ நோட்டை மாத்துவோம் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பில்ஸ் அப்படி மாத்துற மாதிரி இது வந்து இந்த பில் இது இது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை நீங்க அப்படி இப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு இதுக்கு பொருள். ஆகவேதான் காசு என்பது பணத்தை செல்வ இதை மட்டும் குறிக்காது, பைசாவை மட்டும் குறிக்காது. தங்கம் பண்டமாற்றுக்கு பயன்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் பணமதிப்புடைய எதையும் காசுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு எய்ப்பினில் வைப்பினை காசினை மணியை. இப்போ பூலோகத்துல இருக்கிறவன் எதையெல்லாம் தேடி தேடி சேர்ப்பான். வயசான காலத்துல எனக்கு உதவணும்னு சொல்லி நான் காசு பணம் மணி தங்கம்னு எல்லாம் சேர்த்து சேர்த்து வைப்பேனா, அத மாதிரி என் பாகவதனாகிய பக்தனாகிய ஒருவனுக்கு எய்ப்பினில் வைப்பு எது? மானுடனுக்கு காசு மணி அங்க இருக்கு ரெண்டும். ஆனால் பக்தனாகிய எனக்கு காசு மணி மாதிரி எனக்கு எய்ப்பினில் வைப்பாக இருப்பவன் எம்பெருமான். எந்தையை எனக்கு எய்ப்பினில் வைப்பினை, எனக்கு எய்ப்பினில் வைப்பே என் எந்தையாகிய பெருமான் தான் அப்படின்னு அவர் சொல்றார். அவனை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. ஏற்றினை, ஏறுனா காளை, மிகுந்த வீரமுடைய காளை போன்றவனை. இமயத்துள் எம் ஈசனை, இமயத்துல சிவன் இருக்கிறாருன்னு சொல்றோம், பெருமானும் இருக்கிறார். இப்ப பத்ரிநாத் வந்து இமயத்துல இருக்கு. இந்த இடத்துல இமயத்துள் எம் ஈசனைன்னு சொல்றது பத்ரிநாத்ல இருக்கிற இறைவன். வதரின்னு இவங்க தமிழ்ல எழுதுறது வதரிநாதன், அவன் தான் இந்த இடத்துல. இமயத்துள் எம் ஈசன் என்பவன் பத்ரிநாத். இம்மையை, இப்பிறவியில் மகிழ்ச்சி தருபவனை. மறுமைக்கு மருந்தினை, நான் அடுத்த பிறவியில் பிறந்து துன்பங்களை அனுபவிக்காமல் இருப்பதற்கு இப்போதே மருந்தாக விளங்குபவன். இப்பிறவியில் அவனை வணங்கினேன்னா என்னுடைய பாவ கணக்கு குறைஞ்சிரும். அடுத்த பிறவியில பிறக்கும் போது பாவங்கள் செய்வதற்கு குறைவான சூழ்நிலையில நான் பிறப்பேன். ஆகவேதான் மறுமைக்கு மருந்து என சொல்லப்படுவது. ஏன் மருந்துன்னு சொல்றாங்க? அப்ப மருந்து சாப்பிடுறதா அர்த்தம் நோய் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஆனா மருந்து சாப்பிடுகிறவனுக்கு நோய் இன்னும் இருந்தாலும் அது கட்டுக்குள் வந்துவிடும். மருந்தை தொடர்ந்து சாப்பிடும் போது நோய் நீங்கிவிடும். ஆகவே இப்பிறவியில அவனை நான் வணங்கிட்டேன். என் பாவங்கள் இன்னும் அவ்வளவு பெரிய பாவம் லிஸ்ட் இருக்கு, அவன் பாவத்தை கொஞ்சம் குறைச்சி இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியிருக்கு, இன்னும் பண்பட வேண்டியிருக்கு அப்படின்னு இன்னொரு பிறவி கொடுப்பான். கொடுத்தா கூட அந்த பிறவியிலும் நான் ரொம்ப பாவச்சுமைகளை சேர்க்காத வண்ணம் ஒரு நல்ல வாழ்க்கையை எனக்கு கொடுப்பான். ஆகவேதான் மறுமைக்கு மருந்துங்கிற சொல்லுல அவனை சொல்றது. இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை, அவன்தான் சக்தி, இந்த உலகம் இயங்கும் சக்தியே அவன்தான். அண்டத்து அப்புறம் உய்த்திடும் ஐயனை, அண்டத்துக்கு அப்புறம் உய்த்திடும் என்றால் ஒருவரை கொண்டு அப்படி உய்ய வைக்கும். ஒருத்தனை உய்ய வைக்கிறதுக்கு எதுக்கே அண்டத்துக்கு அப்புறம் கொண்டு போற? ஏன்னா அண்டத்துக்கு அப்புறம்தான் பரமபதம் இருக்கிறது. அண்டம் அவனுடைய லீலா விபூதி. இந்த அண்டத்தை படைத்தும் காத்தும் அழித்தும் விளையாடக்கூடியது அவனுடைய லீலை. இந்த விளையாட்டுக்கும் இந்த லீலைக்கும் தாண்டி இந்த விளையாட்டுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள். அப்படின்னா அண்டத்திற்கு அப்புறத்து, அண்டத்து அப்புறத்து உய்த்திடும் ஐயன்,
நம்மளை இந்த லீலைகளுக்குள்ள இருந்தெல்லாம் மீட்டு அந்த பக்கம் பரமபதத்திற்கு நம்மை அனுப்பக்கூடிய வலிமை படைத்த ஐயன். கையில் ஆழி ஒன்று ஏந்திய கூற்றினை, கூற்றுனா யமன்னு அர்த்தம். கையில ஒரு சக்கரம் வச்சிருக்கான். அந்த சக்கரத்தோட அவன் போருக்கு இறங்குனான்னா அவன் யமனே தான். எதிர வர்ற எல்லாரையும் உயிர் இல்லாம ஆக்கிடுவான். அதனாலதான் அந்த வார்த்தை வருது. கையில் ஆழி ஒன்று ஏந்திய கூற்றினை, கூற்றுனா யமன். கையில் ஆழி ஏந்தி அவன் இறங்குனான்னா எதிர வர்றவன் காலி. குருமாமணி குன்றினை, குருமாமணி, குருனா இந்த இடத்துல குருங்கிற வடமொழி சொல் இல்ல, தமிழ் சொல். குருமாமணி ஒளி வீசும் கல் அப்படின்னா என்ன? செமந்தகம். செமந்தக மணியை தான் குருமாமணி, குருமாமணின்னு இவரும் குறிப்பிட்டிருப்பார். பெரியாழ்வார் பாடல்லையும் வரும். குருமாமணி, அருமாமணி என்கிற பெயர்களில் சொல்லப்படுவது செமந்தகம். இவன் செமந்தகன், நீல நிற மணி, நீல நிற ஒளி வீசும் மணி போன்றவன். அப்படிப்பட்ட குன்று போல இருக்கிற இது வைரம், ஒளி வீசுற வைரம்ன உடனே, நீல வைரம்ன உடனே நம்ம உள்ளங்கையில் இருக்கிற வைரம் இல்ல, மலை குன்று போல் ஒளி வீசக்கூடிய நீல வைரம் அவன், செமந்தக மணி அவன். மலை செமந்தக குன்றினை, குருமாமணி குன்றினை. திருநின்ற ஊர் அப்படிங்கிறது தான் நின்ற ஊர் அப்படின்னு வருது. நின்ற ஊர் நின்ற, திருநின்ற ஊரில் நின்ற நித்தில தொத்தினை. நித்திலம்னா முத்து, தொத்துனா கொத்து. அப்படியே முத்து கொத்து கொத்தாக, குவியல் குவியலாக இருக்கு. அப்படியே பாக்குறதுக்கு முத்து குவியல் மாதிரி திருநின்ற ஊர்ல நிக்கிறான் அவன். ஏன்னா அங்கேயும் அவர் பேரு பக்தவத்சல பெருமாள் தான். திருநின்ற ஊர்லயும் அவர் பேர் பத்தராவி பெருமாள் தான். திருக்கண்ணமங்கையிலையும் பத்ராவி பெருமாள் தான். ஆகவேதான் இங்க முதல் பாட்டுல என்ன சொன்னாரு? பத்தர் ஆவியை நித்தில தொத்தினை அப்படின்னு திருக்கண்ணமங்கை பெருமாளை சொன்னாரு. அதே வார்த்தையை தூக்கி இங்க போடுறாரு. நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை அப்படிங்கிறாரு. ரெண்டு இடத்துலயும் பத்ராவி பெருமாள் தானே. ஆகவே அந்த பேருக்கு அந்த அழகு சொல்ல தூக்கி போடுறாரு. காற்றினை புனலை, காற்றாகவும் நீராகவும் இருப்பவனை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே, அவரை பார்த்தேன். துப்பனை, துப்பன் அப்படின்னா சாமர்த்தியம் மிகுந்தவன். துப்பு அப்படின்னா திறமன், திரள். தமிழ்ல திரள்ங்கிற சொல்லுதான் துப்புங்கிற பொருள். திரள்னா என்ன? வீரமும் திறமையும். அதாவது விரல் அரக்கன்னு சொல்லும் போது வலிமை மிக்க அரக்கன்னு தான் சொல்றோம். அனுமனை சொல்லும் போது திரள் அனுமன் அப்படின்னு சொல்றாரு, பெரியாழ்வார் சொல்றாரு. திரள் அனுமன். கம்பனும் சொல்றான் திரள் அனுமன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட வெறும் வீரம் மட்டும் இருக்காது, வீரத்தோடு திறனும் உடையவன். திறனும் வீரமும் உடையவன் தான் திரள் அப்படிங்கிற பட்டத்துக்கு உரியவன். அந்த திரள் உடையவன் துப்பு உடையவன் அர்த்தம். திட்டும் போது என்ன சொல்றோம்? துப்பு கெட்டவனேங்கிறோம். துப்பு கெட்டவனேனா என்ன அர்த்தம்? திறமையும் இல்லை வீரமும் இல்லை, ரெண்டும் இல்லாதவனே. ஒண்ணு வீரம் இருக்கணும், இல்ல திறமையாவது இருக்கணும். ரெண்டும் கெட்டவனே நீ, ரெண்டுமே இல்லாதவனே நீ. ஆகவேதான் திரள் அந்த வார்த்தைய துப்புங்கிற பொருள் எடுங்க. துப்பன் திரள் மிக்கவன், துப்பு உடையவன் துப்பன். துப்பு கெட்டவன் தான் நம்ம வசவு சொல்லாத நினைக்கிறோம். துப்பு கெட்டவன், அப்ப துப்பு இல்லாதவன் அர்த்தம். அப்ப துப்புங்கிறது என்ன சொல்? அறிவில்லாதவனேன்னு திட்டுறோம். அவன் ஒரு அறிவு கெட்டவன்பா அப்படின்னு சொல்றோம். அறிவு கெட்டவன்னா என்ன அர்த்தம்? அது வசை சொல். ஆனா அதை பிரிச்சா அறிவு இல்லாதவன். அறிவு அதுல என்ன சொல் இல்லையா? அறிவுங்கிறது நல்ல சொல். அது இல்லாதவன், கெட்டவன்கிறது அது இல்லாதவன்கிற பொருள்ல வருது. அறிவு இல்லாதவன் துப்பு கெட்டவன், அறிவு கெட்டவன் துப்பு கெட்டவன். அதுதான் இந்த இடத்துல துப்பன், துப்பனை, திரள் சாமர்த்தியம் உடையவனை. துரங்கம் பட, துரங்கம்னா குதிரை. குதிரைக்கு துரங்கம்னு ஒரு பேர் உண்டான்னு கேட்டீங்கன்னா, துரங்க அப்படின்னா விரைந்து நடக்கக்கூடியன்னு பொருள் வடமொழியில. வடமொழி சொல்ல துரங்க அப்படின்னா விரைந்து நடக்கக்கூடியது, காரண பெயராக வருவது. இப்ப காரண வளை அப்படிங்கிறது கையில வளையல்னு போடுறோம் இல்லையா? வளை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வளைந்து வட்ட வடிவமாக இருப்பதால் வளை எனப்படுகிறது. அப்ப அதற்கு பெயர் தமிழ்ல வச்சிருக்காங்க, இலக்கணத்துல காரண பெயர் அப்படின்னு வச்சிருக்கான்.
அந்த பெயருக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இப்ப பத்தராவி பெருமாள் அப்படிங்கிறதுக்கு பெயர் என்னையா காரணம்? சார், பக்தர்களுக்கு ஆருயிர் போன்றவன் என்பதால் பத்தராவி எனப்பட்டது. அப்ப பெருமாளுக்கு அது காரண பெயர். பெயருக்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணமே இல்லாம ஒரு பெயரை வைக்க முடியாது. அப்ப அந்த காரணத்தோடு கூடிய பெயர், அந்த பெயரை வச்சு அந்த பொருள் எப்படி இருக்குன்னு நீங்க உணர முடிந்தால் அது காரண பெயர். அதுதான் இதுக்கு பேரு. இப்போ என்ன சொல்றது? இது கொஞ்சம் யோசிச்சோன்னா தமிழ்ல நிறைய சொல்லலாம். சரி, இதை நம்ம பின்னால பார்ப்போம். நம்ம இலக்கணத்துக்குள்ள போயிருவோம் அப்புறம். அப்ப துரங்க அப்படின்னா விரைந்து நடக்கக்கூடிய. துராங்க, துராங்கன்னு சொல்லி அதை வாசிப்பாங்க நிறைய நேரங்கள்ல. துரங்கங்கிறது துராங்கன்னு வரும். இந்த இடத்துல விரைந்து நடக்கக்கூடிய விலங்காகிய குதிரைக்கு அது காரண பெயராகிறது. துரங்கம் பட, படனா வீழும்படியாக. சீரிய தோன்றல், தோன்றல்ங்கிறது அவதாரம். தோன்றல், தோன்றினான் அப்படின்னா அவதாரம்னு அர்த்தம். எந்த அவதாரத்துல அவன் குதிரைய கொன்றான்? கிருஷ்ணாவதாரத்துல கேசி எனும் அசுரன் குதிரை வடிவெடுத்து கம்சனால் ஏவி விடப்பட்டவன். ஆயர்பாடியில இருக்கிற கிருஷ்ணனை கொல்ல வரான். கிருஷ்ணன் அவனை கண்டுபிடிச்சிடுறான். கிருஷ்ணன் அந்த குதிரையோட சண்டையிட்டு அதன் வாயை பிளந்து அதை கொல்லுகிறான். ஆகவேதான் அவன் கேசி என்னும் குதிரையை கொன்றவன். துரங்கம்படச் சீரிய தோன்றல் அவதாரம். சுடர்வான் கலன் பெய்தது போல். அதாவது நீங்க ஒரு பெரிய ஆபரண பெட்டி செஞ்சு, ஆபரண பெட்டி தான் எல்லா ஆபரணத்தையும் அதுல போடுறது இல்லை. இந்த முன்னாடி ஒரு ஒரு ஆபரண பெட்டி ஒண்ணு இருக்கும். ஆமாட பெட்டின்னு சொல்லுவாங்க முன்னாடி. அது எப்படி இருக்கும்னா, செயினை மாற்றுறதுக்கு கொக்கிகள்லாம் வரிசையா இருக்கும். கம்மல் மாற்றுறதுக்கு அழகா ரெண்டு பக்கமும் அப்படி சின்ன சின்ன ஹோலோட இருக்கும். மூக்குத்தி மாற்றுறதுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி ஹோல் ஹோலா இருக்கும். வளையல்களை அடுக்குவதற்கு அப்படி அந்த வளையலுக்கு நடுவுல அந்த இது இருக்கு இல்லையா, அது கூம்பு போல ஒரு 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 வட்ட வடிவமா ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல கட்டைகள்லாம் வச்சு அதுல வளையலை நீங்க அடுக்கி வைக்கலாம். அந்தந்த ஆபரணத்தை அப்படியே மொத்தமா உள்ள செயினா இருந்தா அப்படி மாற்ற மாதிரி இருக்கும். அப்படி அந்த அப்படி பெட்டியை திறந்தீங்கன்னா எல்லாமே அந்த அணிகலன் எப்படி அணியப்பட வேண்டுமோ அந்த பொசிஷன்லயே அந்த பெட்டியில இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க நகை கடைக்கு போறீங்கன்னு வைங்க, அங்க செயினை எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கழுத்திலிருந்து மார்பு வரைக்கும் மட்டும் இருக்கக்கூடிய மனித வடிவத்துல அந்த செயினை மாட்டி வச்சிருப்பாங்க. செயின் மொத்தமா அப்படி ஒரு குவியல் மாதிரி இருக்காது. அப்படி கழுத்துல மாட்டினா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த செயின் இருக்கும். தோடு எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அந்த டிசைனோட சேர்த்து தோடு ரெண்டு தனித்தனியாக இந்த பக்கம் இந்த பக்கமுமா ஒரு இதுல இப்படி காதுக்குள்ள இப்படி மாட்டுற மாதிரி இப்படி ஒரு செருகி வைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் அந்த அணிகலன் அணிய வேண்டிய விதம். அப்படிப்பட்ட பெட்டி. சுடர் வான்கலன் பெய்தது ஓர் செப்பினை. செப்புனா பெட்டி. கரண்டகம் அப்படிங்கிற பேர்ல முன்னாடி அதுக்கு பேர். அந்தந்த அணிகலன் அதை அணியும் வடிவத்திலேயே அந்த பெட்டியில அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கும். மொத்தம் சும்மா அப்படி இருக்காது. அப்படி பெருமாளை பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல அத்தனை அணிகலனும் அப்படியே அழகா அப்படி பெட்டியில வச்ச மாதிரி அப்படி அழகா பதிஞ்சிருக்கு. அவனை பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. சுடர்வான் கலன் பெய்தது ஓர் செப்பினை. அப்படின்னா அவன் எப்படி இருக்கான்? வானில் இருக்கக்கூடிய சுடரும் இந்த வான், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இதெல்லாமே வானில் சுடரும். இந்த சுடர்கள் எல்லாமே அவன் உடம்பில் அணிகலன் பூட்டியது போல் தோன்றக்கூடியது. அணிகலன் பெட்டி மாதிரி இருக்கு. அவன் இதெல்லாம் அவன் அணிகலனை எப்படி ஒரு பெட்டியில மாட்டி இருக்குமோ அந்த மாதிரி அவனுடைய உடம்புல சூரியனும் சந்திரனும் பிற அனைத்து வான் சுடர்கள் எல்லாம் அவன் உடம்புல அணிகலன் மாதிரி இருக்கு. அப்ப அவன் எவ்வளவு பெரிய உருவம் படைத்தவன்! சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவன் உடம்புல பெட்டியில ஆபரணத்தை வச்ச மாதிரி இருக்கு. அப்ப அவன் எவ்வளவு பெரிய உருவம் உடையவன்! அப்படிப்பட்டவன். திருமங்கை மணாளனை. என்ன வேர்ட உள்ளத்துக்கு போடுறாரு பாருங்க. ஒரு பொருள் என்னது? திருமங்கை, லக்ஷ்மி பிராட்டியார், தாயார். தாயாருக்கு மணாளன்.
இன்னொரு திருமங்கை மணாளன். யார் திருமங்கை மன்னன்? இவன் தான், ஆழ்வார் தான் திருமங்கை மன்னன். எனக்கும் அவன் தான் மணாளன்னு சொல்றார். ஒரே புருஷன் இல்லையா, நம்ம அனைவருமே பெண்கள் தான், அவன் ஒருவன் தான் புருஷன். ஆகவே இவர் அப்படி இரு பொருள்பட சொல்றாரு. எனக்கும் அவன் தான் மணாளன், பிராட்டியாகிய தாயாருக்கும் அவன் தான் மணாளன். திருமங்கை மணாளனை, தேவனை, திகழும் பவளத்து ஒளி ஒப்பனை, பவளம்போல் ஒளி வீசக்கூடியவனை, உலகு ஏழினை, ஏழு உலகமும் அவனேதான், ஊழியை, ஏழு உலகத்தையும் அழிக்கும் ஊழியும் அவன்தான், ஆழி ஏந்திய கையனை, கையில் சக்கரமுடையவனை, அந்தணர் கற்பினை, கற்பு அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். ஆணுக்கு கற்பு கல்வி. ஆகவேதான் அந்தணருக்கு கற்புனா அந்தணர்களுக்குரிய கல்வி. அந்தணர்களுக்குரிய கல்வி எது? வேதம் பயில்வது, பிரம்மத்தை குறித்து ஆராய்வதுதான் அந்தணர்களுக்கு கல்வி. அந்தணர் கற்பினை, அந்தணர்களுக்குரிய கல்வியாக விளங்குபவனை, கழுநீர் மலரும், செங்கழு நீர் பூக்கள் மலரக்கூடிய வயல் கண்ணமங்கையுள், செங்கழு நீர் பூக்கள் மலரக்கூடிய வயல்கள் நிறைந்த கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. திருத்தனை, திருப்த அப்படின்னா நிறைந்தன்னு அர்த்தம். ஒருத்தன் நிறைவு பெற்றால் திருப்தி அப்படின்னு சொல்லி, திருப்தி வடமொழி சொல். இங்க தொடர்ந்து தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களோ அல்லது திதி கொடுக்கக்கூடியவங்களோ கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா அந்த திதி மந்திரங்கள்ல ஒண்ணு உண்டு. தர்ப்பண மந்திரங்கள்ல அவங்களுக்கு எள்ளும் நீரும் விடும்போது மூத்தோர்களை பார்த்து நம்ம சொல்லுவோம், திருப்பியத்த திருப்பியத்த திருப்பியத்தன்னு 3 தடவை சொல்லணும். நான் கொடுக்கக்கூடிய இந்த எள்ளையும் நீரையும் ஏற்றுக்கொண்டு நிறைவீர்களாக, நிறைவீர்களாக, நிறைவீர்களாகன்னு 3 முறை சொல்றோம். திருப்பியத்த திருப்பியத்த திருப்பியதான்னு சொல்லணும், 3 முறை சொல்லணும். ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் நினைச்சு பார்த்துக்கணும், எனக்கு உடல் கொடுத்தவன், எனக்கு உணவு கொடுத்தவன், என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டவன், என் 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 தகப்பன்ல இருந்து, அவனுடைய தகப்பன்ல இருந்து அந்த தலைமுறையை நினைச்சு பார்த்துக்கணும். அவர்கள் நிறையட்டும், என்னை நிறைவேற்றவர்கள் அவங்க. சின்ன வயசுல ஒரு பொழுது நான் சாப்பிடாம இருந்தா எங்க அப்பா என்ன சிறிய பொழுது, பொழுது இத்தனை வயசுக்கு அப்புறமும் எனக்கு 45 வயசுல எங்க அப்பா காலமானார். அத்தனை வயசுலயுமே நான் சாப்பிடலைன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ அவன் என்ன சாப்பிடல, நான் ஏதாவது வேலையில இருக்கேன், உள்ளது இது சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே, நான் அப்படி நிமிர்ந்து லேசா முறைச்சு பார்த்தேன்னா பொன் நேரம் எங்க அம்மாட்ட போயிடுவார். அப்போ அவனுக்கு ஏதாவது ஒண்ணு சும்மா ஒரு தட்டுல போடக்கூடிய, எவ்வளவு நேரம் ஆயிரும் சாப்பிட, 5 நிமிஷம் ஆயிருமா, அப்படி என்ன சாப்பிட முடியாம வேலை இவனுக்கு, அப்படி அங்க போய் கத்துவார். இத்தனை வயசுக்கு அப்புறமும் நான் என் வயிறு நிறையாதது அவருக்கு ஒரு குறையாத்தான் இருக்கும். அதுதான் தகப்பன்கள். அப்போ அவர்களை நினைத்து அந்த நிறைவு, அவர்கள் நிறைவடைவதாகன்னு சொல்லணும். நான் நிறைவடைந்திருந்தேன்னா அவங்க நிறைவடைந்திருப்பாங்க. நான் மகிழ்ச்சியோட அவங்கள சொல்லணும், நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நிறைந்திருங்கன்னு சொல்லணும். அதான் திருப்பியதன்னு சொல்ற வார்த்தை. அந்த வடமொழி சொல் அப்படியே இங்கே வருது. இவன் எப்படிப்பட்டவன்? திருத்தன் அப்படின்னா திருப்தி அடைந்தவன். இவனுக்கு எவன் திருப்தி அடைந்தவன்? குறைகளற்றவன் திருப்தி அடைந்தவன், நிறைவு பெற்றவன். மனிதர்களுக்கு எதில் நிறைவு கிடைக்கும்னா அன்னத்துல மட்டும்தான் அவன் திருப்தியத்தைன்னு சொல்லுவானாம் மனிதன். அன்னத்தை தவிர வேற எதை கொடுத்தீங்கனாலும் இன்னும் கொண்டா இன்னும் கொண்டான்னு கேட்பானாம். அதனாலதான் தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அடுத்த வேளை பசிக்கும், ஆனா இந்த வேளை பசிச்சு நீங்க உக்காந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வைங்க, அதற்கு அப்புறமும் நான் சாப்பாடு போட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? வேண்டாம் போதும். அந்த வேண்டாம் போதும்னு சொல்றது பொய்யா நிஜமான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தர் உங்களுக்கு நான் உதவி செய்யறேன், அவர் 1000 கோடிக்கு அதிபதி. என்னைய கூப்பிட்டு அவர் சொல்றாரு, ராஜகோபால் நீங்க ரொம்ப நல்லா பிரபந்தம் சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு உதவி பண்ணலான் இருக்கேன், இந்தாங்க 1,00,000 ரூபாய் வச்சுக்கங்க அப்படின்னு கொடுக்குறாரு. போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்லுவேன்? டீசன்சிக்கு பரவாயில்ல சார், போதும் சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைச்சுப்பேன்? அடப்பாவி, 1000 கோடி வச்சிருக்கியே, 1,00,000 கொடுக்குறியே, 10 லட்சம் கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு புத்தி தோணும். சரி, அவர் 10 லட்சம் எனக்கு கொடுக்குறாரு, 10 லட்சத்தை கொடுத்து போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப என் மனசு என்ன சொல்லும்? அடப்பாவி, 1000 கோடி வச்சிருக்கியே,
ஒரு கோடிய கையில கொடுக்கப்படாதா, வெறும் 10 லட்சத்தை கொடுக்குற, என்ன புத்தியா அவனுக்கு அப்படி நினைப்பேன். சரி, 1 கோடியே கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்களேன், மனசு என்ன தோணும்? வெறும் 1 கோடி தானா, 1000 கோடி வச்சிருக்கேன், ஒரு 10% கொடுக்கப்படாதா, ஒரு 100 கோடியை கொடுத்தா குறைஞ்சிருவியா? இதுதான் மனித மனம். அதுக்கு திருப்தியே கிடையாது. வாயால சொல்லும், போதும் போதும்னு வாயால சொல்லும். நிஜமாவே மனசார சொல்லுமா அப்படின்னா, சோத்துக்கு மட்டும்தான் அதை சொல்லும். 6 இட்லி சாப்பிட்ட பிறகு 4 இட்லி தட்டுல போட்டா நம்ம ஐயோ நிஜமாவே போதும், இப்ப வேண்டாம், நம்ம அப்ப போதும்னு சொல்றது உண்மையாக சொல்லுவது. அப்போ குறை மனதிற்குள்ள இருந்தால் போதும்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. மனிதன் குறை உள்ளவன், எந்த நேரமும் அவனுக்கு குறைதான். எதை கொடுத்தாலும் அதுல ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் மனித இயல்பு. ஆனா இறைவன் அப்படி கிடையாது. அவன் எப்போதுமே நிறைந்து இருப்பவன். ஆகவேதான் திருப்தன், திருப்திய, அவன் திருப்தி அடைந்தவன். அடைந்தவன் கூட கிடையாது, திருப்தியாக இருப்பவன் அவன். அவன் எங்க அடைஞ்சான்? அவன் அப்படித்தான் இருக்கான். அவன் தானே எல்லாம். ஆகவேதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, திருத்தனை, அனைத்திலும் நிறைவு கொண்டவனை. நிறைவு பெற்றவன் அல்ல அவன், அந்த வார்த்தையை சரியா அவன் எடுத்துக்கணும். நிறைவு கொண்டவன், அவன்தான் நிறைவு கொண்டிருக்கிறான். நாம நிறைவை அடைய வேண்டியவர்கள், அவன் நிறைவை கொண்டிருப்பவன். அதான் திருத்தன், நிறைவு கொண்டிருப்பவன். திசை நான்முகன் தந்தையை, 4 திசைகளிலும் முகமுடைய பிரம்மனுக்கு தகப்பனை. ஏன்னா பெருமாளுடைய நாபிக்கமலத்துல இருந்தான பிரம்மன் பிறக்கிறார். ஆகவே பிரம்மன் நாராயணனுக்கு மகன். திசை நான்முகன் தந்தையை, தேவ தேவனை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனை, மூவரில் முன்னிய விருத்தனை. மூவரில் 3 பேர் யாரெல்லாம்? ஹரிஹரன், பிரம்மன், பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரில் மூத்தவனாக விளங்குவன் தான். இந்த இடத்துல விருத்தன்னா வயதானவன் கிடையாது, மூத்தவன் அர்த்தம். மூத்தவனாக விருத்தனை, விளங்கும் சுடர் சோதியை. அந்த வார்த்தை நமக்கு ஏற்கனவே தெரியும். விண்ணை மண்ணினை நுதல் கண் கூடிய அறுத்தனை. கண் நுதல்ங்கிறத நீங்க இப்படிதான் பார்க்கணும். நுதல் கண், நுதல் என்றால் நெற்றி, கண், நெற்றியில் கண்ணுடையவன், அதான் நுதற்கண். நுதல்னா நெற்றி, கண் நுதல்னா நுதற்கண்ணு பொருள் எடுக்கணும். நுதல் கண், நெற்றியில் கண்ணுடையவனை. அர்த்தன்னா அர்த்த பாகம், அர்த்தனா பாதி, வடமொழி சொல் அர்த்த. அர்த்த ஜாமம், பாதி இரவுன்னு அர்த்தம் அதுக்கு பொருள், ஜாமத்துல பாதி. சோ அர்த்த நாரி, பாதி பெண்ணுடையவன். நாரினா பெண், அர்த்த நாரி பாதி பெண். அங்க அறுத்தன் அப்படின்னா வடமொழியில அர்த்தன், அர்த்த, அர்த்தனா பாதின்னு அர்த்தம். அர்த்த, அர்த்த அப்படின்னா பொருள், அர்த்த அந்த உச்சரிப்பு வரணும். அந்த அர்த்த அப்படின்னா பாதின்னு அர்த்தம், அர்த்த அப்படின்னா மீனிங்னு அர்த்தம், பொருள்னு அர்த்தம். சோ கண் நுதல் கூடிய அறுத்தனை அப்படின்னா அர்த்தன், அர்த்தங்கிற வடமொழி. நெற்றியில் கண்ணுடையவனை தனது பாகமாக கொண்டவன். ஹரி, ஹரிதான் அரி, அரியை, ஹரியை. பரிகீரிய அப்பனை, பரி குதிரை, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கேசிங்கிற அசுரன், அவன் வாயை கிழித்து கொன்றது, அதான் பரிகீரிய அப்பனை. அப்பில் ஆர் அழலாய் நின்ற கர்த்தனை. கர்த்தன், கர்த்தன்னா காரியங்களை ஆற்றுபவன் அர்த்தம். கர்த்தன், கர்த்தா என்றால் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். யாக கர்த்தா, யாகத்துக்கு யார் கர்த்தா? யாகத்தை செய்பவன் யாருன்னு பொருள். அப்ப கர்த்தானா செய்பவன். என்ன செய்பவன்? எப்படி, எதை செய்பவனாக இருக்கிறான்? அப்பில் ஆர் அழல், அப்புனா நீர், அப்பில் ஆர் அழல், நீரில் உறையும் நெருப்பு. நீரில் உறையும் நெருப்பாக நின்ற கர்த்தனை. அது என்ன நீரில் நெருப்பு? நம்ம மொழியில வடவாக்னின்னு சொல்லுவாங்க. வடவாக்னி என்பது கடலுக்குள்ள இருக்கு, பெரும் நெருப்பு. கடல் நீரால் அந்த நெருப்பை அணைக்க முடியாது. ஆனா அந்த நெருப்பை கடல் பரவாமல் கட்டுக்குள் வைத்திருக்கிறது. அந்த நெருப்புக்கு பேர் தான் வடவாக்னின்னு பேரு. கம்பன் எழுதுவான், லக்ஷ்மணன் கோபம் வந்து வடவாக்னி சீறி எழுந்தது போல் இருந்ததுன்னு எழுதுவான்.
ராமனின் கணைகள் வந்து வடவாக்னியை போல அப்படி கொதித்து கொண்டு பறந்து வந்ததாக எழுதுவோம். அப்ப அந்த வடவாக்னிங்கிறது தான் நீரில் உறையும் நெருப்பு. அப்படி இருக்கக்கூடியவன் அவன். களிவண்டு அறையும் பொழில் கண்ண மங்கையுள் கண்டுகொண்டேனே. அப்படி நீரில் உறையும் நெருப்பு போல ஒன்றுக்குள் ஒன்றாக விளங்குபவன். அப்படி இருக்கக்கூடிய இறைவனை வண்டுகள் எல்லாம் கழித்து, அறையும்னா பறக்கும், ஓசை எழுப்பிக் கொண்டு பறத்தல் தான் அறையும். அப்படி வண்டுகள் ஓசை எழுப்பிக் கொண்டு மகிழ்ச்சியுடன், களிவண்டு மகிழ்ந்து பறக்கிறது. ஏன் வண்டு மகிழ்ந்து பறக்கிறது? பூக்கள் நிறைந்திருக்கிறது, மலர்கள் நிறைந்த சோலைகள் நிறைய இருக்கின்றன. ஆகவே மது உண்ட வண்டு களிவண்டு, மதுவருந்தி களிப்புடன் வண்டுகள் பறந்து செல்லக்கூடிய பொழில் சோலைகள் சூழ்ந்த கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன். வெம்சின களிற்றை, குவலய பீடம் நம்ம பலமுறை பார்த்ததுதான். விளங்காய் விழ கன்று வீசிய ஈசனை, விளங்காய் விளாமரம், கபித்தாசுரன்கிறவன் கிருஷ்ணனை கொல்வதற்கு விளாமரமாக மாறி நிற்கிறான். 2 அசுரர்கள் பிளான் பண்ணி வராங்க. கன்று வடிவில் ஒரு அசுரன் வரான், வத்சாசுரன். இவன் கன்று வடிவில் வந்தாதான், ஏன்னா ஆயர் சிறுவர்கள் கன்றை மேய்ப்பார்கள், ஆயர்கள் பசுவை மேற்பார்கள். பெரிய மாடுகள் எல்லாம் ஆயர்களும், ஆயர் சிறுவர்கள் கன்றுகளையும் மேய்க்கக்கூடியவங்க. அதனால இவன் அப்ப சிறுவன் இல்லையா கிருஷ்ணன். ஆக இவன் என்ன செய்யறான்? கன்றுகளை மேய்க்கிறான். ஆகவே கன்று வடிவில் வந்தாதான் இவனை நெருங்க முடியும்னு சொல்லிட்டு கன்று வடிவில் வத்சாசுரன் வருகிறான். அப்படி இவனை துரத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சோழியை முடிச்சிடணும்னு அவன் பிளான். கூட வர்ற அசுரன் அவன் என்ன சொல்றான்? அவனை நான் இந்த டைரக்ஷன்ல துரத்திட்டு வருவேன், ஒருவேளை எங்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சுட்டா நீ வழியில நின்னு அவனை நீ மடக்கிரு அப்படின்னு பிளான் பி. அவன் அவன் என்ன செய்யறான்? தன்னைய கேமோஃபுலேஜ் பண்ணிக்கிட்டு காட்டுக்குள்ள ஒரு விளாமரமாக மாறி நிக்கிறான், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. இவன் தன்னைய என்னவா மாத்திட்டு வந்திருக்கான்? கன்றாக. ஆனா இவன் என்ன செய்யறான்? கிருஷ்ணன் இந்த கன்றின் கால் பின்னங்கால்களை பற்றி தூக்கி தலைக்கு மேலாக அப்படியே சுழற்றான். அப்படி சுழட்டி வீசி எறியறான். இவன் எரிந்த வீச்சுல அந்த கன்று நேர பறந்து போய் விளாமரமாக இருந்த அசுரன் இருந்தானே, அந்த விளாமரத்துல மோதி கன்றும் இறந்து போகிறது, விளாமரமும் முறிந்து விழுந்து இறந்து போகிறது. 2 அசுரர்களும் இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் இந்த வார்த்தை விளாங்காய் விழ, அதாவது விளாமரம் விழுகும்படியாக கன்று வீசிய ஈசனை, கன்றை எடுத்து வீசிய இறைவனை, பேய் மகள் துஞ்ச, பேய் மகள் யாரு? பூதனை. அவள் துஞ்ச இறந்து போகும்படி நஞ்சு சுவைத்து உண்ட தோன்றலை, அவள் மார்பில் இருந்த நஞ்சை சுவைத்து அதன் வழியே அவள் உயிரை உறிஞ்சிய அவதார புருஷனாகிய கிருஷ்ணனை, தோன்றல் வாழ் அரக்கன் கெடத் தோன்றிய, வாழ் அரக்கன் அப்படின்னா யாரு? நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லையா, ராவணனுக்குத்தான் வாழறக்கன் வாழறக்கன்கிற பேர் அடிக்கடி வருது. ஏனென்றால் அவன் சிவனிடம் வரம் பெற்று சிவனது வாளை பெற்றவன். அவனது புகழுக்கு காரணமே அவன் சிவனிடம் பெற்ற வாழ் தான். அதனாலதான் திரும்ப திரும்ப ராவணனை சொல்லும் போதெல்லாம் வாழ் அவனுக்கு உதாரணமாக சொல்ல, அவன் கூடயே சேர்ந்து சேர்ந்து வரும். அப்படி சிவனிடம் வரமாக பெற்ற வாளை உடைய, அந்த வார்த்தையை பாருங்க, தோன்றல் வாழ் அரக்கன் கெட தோன்றிய. அவன் வந்து வாளை பெற்றுக்கொண்டு கெடுதலின் தோற்றமாக பிறந்து வந்தவன், கெடுதலுக்கு அவதாரமாக பிறந்தவன் அவன். அப்படிப்பட்ட அரக்கன் கெட தோன்றிய நஞ்சினை, முந்தின வரியில கிருஷ்ணாவதாரத்துல அவன் நஞ்சை சுவைத்து உண்டவன்னு சொன்னாங்க. இந்த வரியில என்ன சொல்றாரு? அரக்கனுக்கு நஞ்சாக விளங்குபவன்னு சொல்றாரு. ஆகவே நஞ்சை உறிஞ்சி அதை தீயோருக்கு நஞ்சாக மாறுகிறவன் அவன். துஞ்சு நஞ்சு சுவைத்து உண்ட தோன்றலை அப்படியே அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் அடிக்கிறாரு. தோன்றல் வாழ் அரக்கன் கெடத்தோன்றிய நஞ்சினை, அவனுக்கு தீமை செய்யும் நஞ்சினையும் அவன் சுவைத்து உண்பான், பிறருக்கு தீமை செய்பவர்களுக்கும் அவன் நஞ்சன மாறுவான். நஞ்சினை அமுதத்தினை நாதனை நச்சுவார் உச்சிமேல் நிற்கும் நம்பியை,
அந்த தோன்றல் வாழ் அரக்கன் கிடத்தோன்றிய நஞ்சினைன்னு வாசிக்கலாம். அந்த அப்படி விட்டுட்டு இந்த வரியை மட்டும் வாசிங்க. நஞ்சினை அமுதினை நாதனை. நாதன்னா தலைவன். நஞ்சுக்கும் அவனே தலைவன், அமுதுக்கும் அவனே தலைவன். நச்சுவார் உச்சிமேல் நிற்கும் நம்பி. நச்சுவார்னா அவனை விரும்புகிறவர்கள். விரும்புகிறவர்கள் உச்சி மேல்னா அவங்க அவங்க தலைக்கு மேல நிக்கக்கூடியவன். அப்படின்னா என்ன? தலைக்கு மேல ஒருத்தன் நிக்கிறான்னா என்ன அர்த்தம்? என் தலைகளுக்கு மேல் அவன் திருவடி இருக்கும். தன்னை விரும்புகிறவர்களுக்கு தன் திருவடியை தரக்கூடியவன். இறைவன் திருவடியை எங்க தூக்கி வச்சுப்போம்? நம்ம காலோட சேர்த்து வச்சுப்போமா? இறைவன் திருவடியை தலைமேல் சூடுவோம். பெருமாள் கோயில்ல போய் சடாரி சாத்துறது, இப்படி தலையை குனிஞ்சு வாங்கிக்கிறோமே, தலைக்கு மேல இப்படி வச்சுட்டு எடுக்கிறாங்களே, அது என்னது? அது நம்மாழ்வாரனுடைய வடிவம். அவருடைய பெருமாளுடைய திருவடி. பெருமாளுடைய திருவடி நம் தலைகளில் பதிவதாக அர்த்தம். அதனாலதான் சடாரி சேவை. சடாரி சாத்தும் போது முகத்தை மூடி, மூக்கையும் வாயையும் மூடிக்கொண்டு, முக்கியமா வாயை மூடிக்கொண்டு குனிகிறோம். வாயை திறக்காத. பெருமாள் முன்னாடி வாயை திறந்து அறிவு கெட்டதனத்தை காமிக்காத. இப்படி வாயை மூடிட்டு குனி. இந்த வாயை மூடிக்கொண்டு குனிவது யாரிடத்துல இருக்கணும்? குருவிடத்திலும் இறைவனிடத்திலும் இருக்கணும். குருவிடத்துல நீ வாயை மூடி காதை திறந்து வைக்கணும். அவர் சொல்வதை நீ கேட்கணும், நீ பேசக்கூடாது. அதே மாதிரிதான் இறைவன் கிட்டையும் மூடி ஏத்துக்கணும். ஆகவேதான் இந்த இடத்துல திருவடியை சொல்லும் போது நச்சி, அதாவது அவனை அவனை விரும்பி, நச்சுவார் உச்சிமேல் நிற்கும் நம்பின்னு அவனை சொல்றார். கஞ்சனை கஞ்சனை துஞ்ச வஞ்சித்த வஞ்சனை. அவன் ஒரு வஞ்சகன். யாருக்கு? கம்சனுக்கு. கம்சன் இறந்து போகும்படி அவனுக்கு வஞ்சனை செய்தவன். அப்படிப்பட்டவனை எங்கே பார்த்தேன்? கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. பன்னினை. பன்னா பாடல், கவிதை. பண்ணில் நின்றது ஓர் பான்மையை. எப்படி சொல்றாரு பாருங்க. கவிதையும் கவிதைக்குள் இருக்கக்கூடிய சாரமாக விளங்குபவனையும். இது ரொம்ப ரொம்ப அருமையான இடம். கவிஞன் தான் எழுத முடியும் இத. திருமங்கை மன்னன் கவிஞன்னு சொல்றதுக்கு இடம் இதெல்லாம். அதாவது ஒரு சிக்னேச்சர் இருக்கும்ல, எழுதினவன் யார்? அவன் ஒரு கவிஞயா அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும்ல, ஒரு சிக்னேச்சர் இருக்கணும்ல. அந்த சிக்னேச்சர் இந்த இடம்லாம். பன்னினை பண்ணில் நின்றது ஓர் பான்மையை. இப்போ ஒரு கவிதை இருக்கு. இதை இப்படி எடுத்து பாருங்க. இப்ப நீங்க எல்லாரும் இதை எங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் வாசிக்கிற இந்த கவிதையை எங்க பாக்குறீங்க? கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய மானிட்டர்ல அல்லது இந்த புத்தகத்துல தூலமாக கண்ணில் தெரியுது. எழுத்தாக பிரிண்ட் பண்ணியிருக்கு, எழுத்தாக அப்படி திரையில தோன்றுகிறது. ஒரு பருவடிவ பொருளாக, ஒரு சிமெட்ரிக்கலாக, ஒரு ஒரு வடிவம் கொண்ட ஒன்றாக என் கண்ணு முன்னாடி தோன்றுகிறது. அதுதானே கவிதை. பண்ணினை பா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இந்த 3 கோடையும் போட்ட உடனே பா அப்படின்னு என் மனசு பொருள் கொடுக்குது. இன் 3 சுழி இன், இப்படி ஒரு ஒரு முட்டை, ஒரு 2 முட்டை, 3 முட்டை போட்டு அதை எல்லாத்தையும் தொடர்ந்து கையெடுக்காம 3 முட்டை போட்டு அதை ஒரு லாஸ்டா ஒரு சின்ன கோடு போட்டு முடிச்சிருங்க, மேல ஒரு புள்ளி வைங்க. இது என்னது சார்? இது இன் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்ப இந்த வடிவத்திற்கு, இந்த சிம்பிள்களுக்கு பொருள் கொடுக்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப 3 கோடு, கையெடுக்காம 3 முட்டை, அதுக்கப்புறம் ஒரு கோடு, மேல ஒரு புள்ளி. இது என்னது? பன். சரி, எழுத்துக்கு பொருள் சொல்லிட்ட. பண்ணுனா என்ன? வாட் டு யூ மீன் பை? என்ன அர்த்தம் எடுக்கிற? அதுக்கு என்ன பொருள் எடுக்கிற? பண் என்பது கவிதை, பாடல் அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கிறேன். இந்த பொருளை எடுப்பது எது? அதற்கு வடிவம் உண்டா? அதற்கு உருவம் உண்டா? இந்த கவிதையை ரசிக்கிறோம். இப்போ ஒரே சொல், பேய் முளைத்தலை நஞ்சு உண்ட பிள்ளையைன்னு சொல்லும் போது என்னமா பாடியிருக்காங்க. அவன் அந்த சொல்ல எப்படி எடுத்து கையாண்டிருக்கான் பாரு கவிஞன். இதை அனுபவிக்கிற ஒண்ணு இருக்குல்ல, இந்த சொல்லிற்குள்ள இருக்கக்கூடிய சாரத்தை, அந்த கவிதையினுடைய சுவையை அனுபவிக்கிற ஒண்ணு உருவமற்றது. நான் என் மனதுக்குள்ள அனுபவிக்கிறதை எப்படி உருவமாக்க முடியும்? கவிதை என் முன்னாடி உருவமா இருக்கு. ஆனா அந்த கவிதைக்குள்ள
எதை ரசிக்கிறேனோ அது உருவமற்றதாக இருக்கிறது. என் மனம் அதை உணர்ந்து அனுபவிக்கிறது, அதை பார்த்து அனுபவிக்கல. கவிதையை கவிதையை பார்த்து அனுபவிக்க முடியும்னா இதை பார்க்கிற அவ்வளவு பேரும்ல அனுபவிப்பான். சிலர்கிட்ட இதை கொடுங்க, பண்ணினை பண்ணில் நின்றதோர் பான்மையை பாலுள் நெய்யினை மால் உருவாய் நின்ற விண்ணினை, படிச்சுட்டேன் சார், என்ன சார் இதுல இருக்கு அப்படின்னு கேட்பான். ஐயோ என்னையா எப்படிலாம் சொல்லியிருக்காங்க பாரு, அதான் பண்ணினை பண்ணில் நின்றதோர் பான்மையை அவ்வளவுதானே சார் அப்படின்னுவான். நீங்க என்ன பேச முடியும் அவன்கிட்ட? அப்ப அவனுக்கு பண்ணு தெரியுது, பண்ணுக்குள்ள நிக்கிற பான்மையை உணர முடியல. அவன் கவிஞன் கிடையாது, அவன் நியூஸ் ரீடர். அவன் கூகுள் கூட தான் வாசிக்கும். இதை ரீடு பண்ணுன்னா கூகுள்ல ஒரு பெண் குரலோ ஒரு ஆண் குரலோ வந்து கடகடன்னு வாசிக்கும். அது இதை உணர்ந்து வாசிக்குதா? அப்போ அந்த பண் நம் முன்னாடி புறப்பொருளாக இருந்தாலும் அந்த புறப்பொருளுக்கு ஒரு பொருள் உருவமற்ற ஒன்றுதான் அதற்கு அர்த்தமாக நமக்குள்ள வருது. அதுதான் இறைவன். அர்ச்சாரூபமாக இருப்பது பண். அந்த அர்ச்சாரூபத்திற்குள் வியாபித்து இருக்கக்கூடிய பிரம்மம் தான் இந்த பான்மை. அதை வந்து கவிதையில கொண்டு வந்து அதுக்கு அந்த உதாரணத்துக்கு அந்த கவிதையை கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்க. அதான் கவிஞன். பண்ணினை பண்ணில் நின்றது ஓர் பான்மையை, அதுக்குள்ள நிக்கிறான். எதுக்குள்ள? பண்ணில் நிற்கும். இந்த பண்ணில் நின்றதோர் பான்மையை, அதை எப்படி அடுத்த வரியில இன்னும் விளக்கமா, புரியாம போயிடக்கூடாது இல்ல, அடுத்த வரியில இன்னும் சிறப்பா சொல்றாரு. பாலுள் நெய்யினை. பாலுக்குள்ள இருக்கிற நெய் கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. அப்ப அந்த நெய் எங்க இருந்து வருது? பாலுக்குள்ள இருந்து தான் வருது. பாலுக்குள்ள இருந்து வருதுன்னா எங்கேயா பால்ல நெய்ய காணமே? வரும், அது பாலுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப கண்ணுக்கு தெரிவது பால், கண்ணுக்கு தெரியாமல் பாலுக்குள் வியாபித்திருப்பது நெய். அர்ச்சாரூபம் பால், அதற்குள் நிறைந்திருக்கக்கூடிய பரமாத்ம ரூபம், ரூபம்னு கூட சொல்லக்கூடாது, அந்த பரமாத்மம் நெய். மால் உருவாய் நின்ற விண்ணினை, திருமாலின் உருவாக நிற்கக்கூடிய விண். விண்ணுனா என்ன? ஆகாயம், வானம்ங்கிற பொருள் இல்லை இங்க. விண்ணுங்கிறது விரிந்த பேரண்டம் அனைத்தும். அது அனைத்தும் பேரண்டமாக விரிந்து இருப்பது இறைவன். இன்றைய வரைக்கும் இந்த நாம இருக்கக்கூடிய பால்வழி வீதியினுடைய எல்லையை கூட நம்ம இதுவரைக்கும் போய் பார்த்தது இல்லை. பால்வழி வீதிக்கும் அப்புறம் எங்க எல்லாமோ எத்தனையோ இதெல்லாம் இருக்கான். அதாவது ஒளி வேகத்துல நம்ம பயணம் செஞ்சோம்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு குறிப்புல படிச்சேன், ஒளி வேகத்துல பயணம் செய்தால் 8 நிமிடங்கள்ல நாம சூரியனுக்கு போயிடலாம். ஒளி பயணிக்கும் வேகத்துல பயணிச்சோம்னா. அதே வேகத்துல 90 லட்சம் ஆண்டுகளோ என்னவோ சொல்றாங்க, அத்தனை ஆண்டுகள் பயணித்தால் இப்போ வரைக்கும் நாம எல்லை வகுத்து வச்சிருக்கிற இந்த அண்டத்தின் பகுதி வரைக்கும் போலாம். அதுக்கப்புறமா அண்டம் இருக்கு, நமக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க. அப்ப இதுதான் இறைவன். இந்த பிரம்மாண்டமாக, அதான் பிரம்ம அண்டம்ங்கிற பேர் அவனுக்கு. அவ்வளவு பெருசாக விரிந்தவன் தான் அந்த விண். ஆனா அந்த விண் என்ன செய்தது நமக்காக? திருமாலின் உருவாக வந்தது. மால் உருவாய் நின்ற விண்ணினை, விளங்கும் சுடர் சோதியை, சுடர் விளங்கும் சோதியை, அப்படிதான் அதை சொல்லணும். அது எப்போதும் சுடரென ஒளி வீசிக் கொண்டிருக்கும் ஜோதி. ஜோதின்னு சொல்லும் போதே தெரியும் அது தானாக தோன்றியது. சுடர் விளங்கும் சோதியை, வேள்வியை, விளக்கின் ஒளி தன்னை. இந்த இடத்துல விளக்கு எனப்படுவது அறிவு, அறிவின் ஒளி. அறிவிற்கு ஒளியாக விளங்குவது அவன்தான். ஏன்னா வேள்விங்கிறது கர்மம், செயலாக செய்யப்படுவது. வேள்வியை, கர்மகாண்டம், வேதத்துல ஏற்கனவே பார்த்திருக்கோம். ரிக்வேதத்துல கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு 2 உண்டு. கர்மகாண்டம் யாகங்களின் மூலம் இறைவனை அடையலாம்னு சொல்லக்கூடியது, ஞானகாண்டம் அறிவின் மூலம் இறைவனை அடையலாம் என்று சொல்வது. இந்த வரியை இப்போ யோசிங்க. வேள்வியை, விளக்கின் ஒளி தன்னை. வேள்விக்கும் விளக்குக்கும் என்னையா சம்பந்தம்? மேல அவனை விலங்கு சுடர் ஜோதின்னு சொல்லிட்டு கீழே வந்து விளக்கின் ஒளின்னு சொன்னா எவ்வளவு ஒரு இதே இல்லையே, எவ்வளவு முரண்பாடா இருக்கு. அவன் வெறும் விளக்கின் ஒளியா? அவன் விலங்கு சுடர் ஜோதியைன்னு அவனை சொல்லியாச்சு.
அடுத்த வரியிலேயே அவன் வெறும் விளக்கின் ஒளின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப அங்கு சொல்லப்படுவது எது? விளக்கென சொல்லப்படுவது எது? அப்ப அது முந்தைய வரியிலிருந்து பொருள் எடுக்கணும். வேள்வியை கர்மமாக செய்யப்படும் காரியங்களின் வழியாக அவனை அடையலாமா? கர்மங்களின் மூலம் அவனை கர்மயோகத்தின் மூலம் அடையப்படுபவனை, அந்த செயலாகவே இருப்பவனை, ஞானத்தின் மூலம் ஞான யோகம், ஞானத்தின் மூலம் அவனை அடைய முடியுமானால் அந்த ஞானமாகவே இருப்பவனை, அதுதான் விளக்கின் ஒளிதன்னை. வேள்வியை விளக்கின் ஒளிதன்னை. அப்புறம் அவனே பொருளாக மண்ணினை, மலையை, அலை நீரினை, மாலை, மால் என்பது இங்கு அந்த என்ன சொல்றது, அன்பு, மயக்கம். அதாவது நம்ம என்ன சொல்றோம், நம்ம இந்த மாயத்தில் வரக்கூடியது மாலுறுதல் அப்படின்னா மயக்கம் கொள்ளுதல். ஒருவர் மேல் மாலுறுதல்னா அவன் மேல அப்படி அன்புனால அவன் மேல அப்படியே பைத்தியமாயிடுறது, மயக்கமாயிடுறது. அவன் மேல அவளுக்கு ஒரு மயக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மால்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மயக்கம் தரக்கூடியவனை, மாமதியை, இந்த இடத்துல அவன் யாரு? மாமதி, முழு நிலவு, அப்படி ஒரு பொருள் எடுக்கலாம். அதை விட சிறந்த பொருள் என்ன? பேரறிவை, அவன் தான் பேரறிவு. மால், மயக்கம் தரக்கூடியது. எது மயக்கம் என்றால் என்ன? அறிவு வேலை செய்யாம போறதுக்கு பேர் தான் மயக்கம். அறிவு மயக்கம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. மயக்கம் என்பது அறிவு வேலை செய்யாம போறது. ஆனா அதை கொடுக்கக்கூடியவன் தான் பேரறிவாகவும் விளங்கக்கூடியவன். மாலை, மாமதியை, ரெண்டுமே அவன்தான். நமது நமது சிற்றறிவு வேலை செய்யாத அளவுக்கு மயக்கத்தை தரக்கூடியவனும் பேரறிவு உடையவனும் அவன்தான். அதனாலதான் மாலை மாமதியை, மறையோர் தங்கள் கண்ணினை, வேதம் கற்றவர்களுக்கு கண் போல் விளங்கக்கூடியவனை, கண்கள் ஆறளவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. ஐயா, வேதம் படித்தவர்களுக்கு கண் போல் விளங்கக்கூடியவன், அது வேதம் படித்தவர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து வேதம் படிச்சு அவனை பார்க்க முயற்சி பண்ணாங்கன்னா, நான் கண்ணமங்கையில நின்னு என் கண்கள் நிறையும் அளவுக்கு அவனை பார்த்துட்டேன். அந்த பொருள் தெரியுதா? வேதம் படித்தவர்கள் கண்டு எவ்வளவு முயன்று படித்து அவனை காண்கிறார்களோ அந்த தெய்வம் அப்படியே பிரத்யட்சமா கண்ணு முன்னாடி வந்து நிக்குதே. அதை என் கண்கள்ல திருப்தி அடைகிற அளவுக்கு பார்த்தேனே, என் கண்கள் குளிர்ந்து போகும் அளவிற்கு நான் பார்த்தேனே. கண்கள் ஆறளவும் நின்று மறையோர்தங்கள் கண்ணினை கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் என்று காதலால் கலிகன்றி உரை செய்த வண்ண ஒன் தமிழ் 9 1. கடைசி பாட்டு வலஸ்ருதிங்கிறதுனால அதை தனியா பிரிக்கிறாரு. 9 1 இவை வல்லராய் உரைப்பார் மதியம் தவழ் விண்ணில். ஏற்கனவே பார்த்தோம், மதியம்னா நிலவு. நிலவு தவழக்கூடிய விண்ணில் விண்ணவராய், அந்த விண்ணுக்கு உரியவராய், தேவர்களாய் மகிழ்வு எய்துவர். அப்படி தேவர்களைப் போல மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வேலை பண்றார். மெய்மை சொல்லில், உண்மையா சொல்ல போனா, வெண்சங்கம் ஒன்று ஏந்திய கண்ணா, கண்ணாதான் கண்ணன்னு குறைதல் விகாரமா வருது. வெண்சங்கம் ஒன்று ஏந்திய கண்ணனே, நிந்தனக்கும் குறிப்பு ஆகில், உனக்கும் மனசு இருந்தா கற்கலாம் கவியின் பொருள்தானே. இந்த கவிதையின் பொருளை நீ கூட தெரிஞ்சுக்கலாம். எப்படி? பெருமாளுக்கு இவர் சொல்லித்தராரு. அப்பா, உனக்கும் உனக்கும் வசதிப்பட்டா, உனக்கும் மனசு இருந்தா நீ கூட இந்த பாடல்களின் பொருளை உணர்ந்து கொள்ளலாம். அவனுக்கு தெரியாத பொருள்? அவனுக்கு தெரியாத ஒன்றையா நான் சொல்லிட போறேன்? அப்படி அவனுக்கு அறிவுறுத்துற பாடல் இது இல்லை. இந்த லாஸ்ட் வரிதான் கவிஞனுக்கே உரிய ஒரு கம்பீரம். கவிஞன் இப்ப பாரதி எழுதுறான்னா உலகத்தீரேன்னு அவன் மொத்த உலகத்துக்கும் தான் சொல்லுவான். அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு கவிஞனுக்கு. அவன் எழுந்து நின்னு யோ கேளுங்கயா எல்லாரும் அப்படின்னு மொத்த உலகத்திற்கும் சொல்லக்கூடியது. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இருக்கிற இன்டர்நெட், இந்த சோசியல் மீடியா, இந்த டிவிக்கள், இது எதுவுமே இல்லாத காலத்துல ஒரு கவிஞன் எந்திரிச்சு திடீர்னு சொல்றான், என்னையா ஏன் ஊரு உன் ஊரு, ஏன் தெரு ஓன் தெருன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? மொத்த ஊருமே நம்ம ஊர் தான்.
உலகத்துல இருக்கிற எல்லா பயிலும் எனக்கு சொந்தக்காரங்க தான், எல்லாம் நம்ம ஊர் தான். அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு பெரிய மனவிரிவு இருந்திருக்கணும். யாதும் ஊரே யாவரும் கேளிர். கேளிர்னா உறவினர், என்னுடைய என்னுடைய உறவினர்கள். யாவரும் கேளிர், எல்லாம் நமக்கு சொந்தக்காரன் தான். ஊரு எல்லாம் நம்ம ஊர் தான். யாதும் ஊரே யாவரும் கேளிர். என்ன என்ன சொல் அது, எப்படிப்பட்ட வார்த்தை அது, அதை சொல்றதுக்கு அவன் மனசு எப்படி விரிஞ்சு இருந்திருக்கணும், எவ்வளவு பெரிய தரிசனம் அது. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்ற வார்த்தை. தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு சொன்னான் அடுத்த சொல். அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம அவன் அத அவன் யாருக்கு சொன்னான்? இந்த வார்த்தையை எடுத்துட்டு போவாங்க சார். இது திருநெல்வேலி தாலுகால இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு மட்டும்தான் சார் இந்த பொருள் மேட்ச் ஆகும். அதை நீங்க மதுரை மாவட்டத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த இந்த வார்த்தை மேட்ச் ஆகாது சார், சொல்லுவீங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது யாருக்கு சொன்னது? ஆப்பிரிக்கால ஒரு மூலையில இருக்கிற ஒருத்தன் கொண்டு போய் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆமா இது சத்தியமான உண்மைன்னு அவன் சொல்லுவான். அமெரிக்கால இருக்கிறவன்ட்ட கொண்டு போய் இதை கொடுங்க, ஆமா இது யுனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படி உலகத்துக்கே சொல்லக்கூடிய அந்த கம்பீரம் கவிஞனுக்குத்தான் உண்டு. எந்த மொழியில இருக்கிற கவிஞனும் அப்படித்தான் பேசியிருக்கான். அப்படி பேசுற கவிஞன் தான் திருமங்கை மன்னன். அவன் யாருக்கே சொல்றான்? பெருமாளுக்கே சொல்றான். ஆனா பெருமாள் பெரியவர், அதனால கொஞ்சம் பணிவை சேர்த்துக்கிட்டான். நிந்தனக்கும் குறிப்பு ஆகில், உனக்கும் மனசு இருந்தா, குறிப்பு என்பது மனதில் தோன்றுவது. உனக்கு மனசுல தோணிச்சுன்னா நீயும் இந்த பொருளை கற்கலாம், இந்த கவியின் பொருளை தெரிஞ்சுக்கலாங்கிறான். ஏன் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றான்? பெருமாளால தெரிஞ்சுக்க முடியாத ஒண்ணு இருக்கான், வைணவத்தினுடைய சுவை அது, அதுக்காக சொல்றேன். பெருமாளுக்கு அருள் கொடுக்க தெரியுமா, ஆனா அருளை பெற்று மகிழ்வது எப்படின்னு அவனுக்கு தெரியாதே. அவன் அருளை கொடுக்கக்கூடிய இடத்துல தானே இருக்கான். அருளை பெற்று மகிழ்வது எப்படின்னு அவனுக்கு தெரியாது இல்லையா? ஆகவேதான் அருளை பெற்றவன் எப்படி மகிழ்வான்னு பெருமாளுக்கு தெரியணும்னா இந்த 10 பாட்டையும் அவனே படிக்கணுமா. கண்ணா நிந்தனக்கும் குறிப்பு ஆகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே அப்படின்னு பெருமாளுக்கே ஒரு குறிப்பு வச்சு இந்த பாடல்களை முடிக்கிறார். ஸோ கொஞ்சம் நீளமாக போய்விட்டது. பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி சாச்சா, ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப ஜோரா இருந்தது. அதுவும் கடைசி பாசுரம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆரம்பத்துல இருந்து அந்த 2வது பாசுரம் மட்டும் அந்த இனிப்பு சுவையை நீங்க சொன்னது அவ்வளோ இதா இருக்கும். மறுமைக்கும் மருந்தினை அப்படின்னு மறுபிறப்பு எடுத்தாலும் என்னை காத்து ரட்சிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். தேங்க்ஸ் ராஜா, நல்ல விரிவான உரை, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்தது. அந்த முளைத்தலை நல்லா இருந்தது. அந்த காம்பு அடவு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். இந்த முளைத்தலைங்கிறது நிப்பிளுக்கு ரொம்ப அருமையான சொல் அது. அப்புறம் அந்த மாதிரி அந்த இது சொன்னீங்களா, அந்த அது என்னது, இந்த ரெட்டை சொல்ல வந்தது ஒண்ணு, கண்ணுதலா சார்? யா, அது கண்ணுதல் இல்ல. அந்த கண்ணுதலுக்கு கரும்புன்னு ஒரு சொல் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. அப்புறம் கண்ணுதலுக்கு என்ன இது, அது என்ன, நேரம் இன்னொரு பொருள். அந்த நிமிடம் அல்லது வேற இன்னொரு பொருள் ஒண்ணு இருக்கு கண்ணுதல்ங்கிறதுக்கு. இது சொன்னீங்களா, கல்கண்டுன்னு சொன்னீங்கல்ல, அதுல இன்னொரு பொருள்ல வெள்ளக்கட்டின்னு போட்டிருக்காங்க. அதையெல்லாம் ஈக்குவல் கண்ணல். கண்ணல் என்பது இதை அதுவும் கரும்புச்சார காட்சி செய்வது தானே. வெல்லம் கல்கண்டு எல்லாம் எல்லாத்துக்குமே கண்ணல் தான் பொருள். ஆமா. அப்புறம் அதுக்கு டக்குன்னு வர முடியாது. இந்த நேரத்துல உள்ள ஒரு நாழிகைங்கிற மாதிரி உள்ள பொருள் ஒண்ணு உண்டு அதுக்கு. அந்த அதே பொருள் நென்னலே நென்னலே எஸ்டர்டே.
அது ஆ. நென்னலே வந்து எஸ்டர்டே. அப்புறம் 2 ரொம்ப அருமையா இருந்தது. அது ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க. அது ரொம்ப நேரம் எடுத்தோன்னா நிறுத்த முடியல. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்தது அது பாட்டும். இட் வாஸ் நாட் அது வந்து அது இன்னமும் சிலதெல்லாம் கடைசியில போக போக சுருக்கிட்டீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. பிரமாதம். என்ஜாயபிள் ஐ மீன் லிசனிங். அப்புறம் வந்து இந்த கடைசியில இவரு திருமங்கை ஆழ்வார் நச்சு வச்சது தான். பெருமாள்கிட்டயே வந்து அருளை கொடுக்க தெரிஞ்ச நீங்க வந்து கொஞ்சம் அருள் பெற்றவர்கள்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கே ஃபீலிங்கை வந்து ரிப்பீட் இது பண்ணி விட்டாரு, திருப்பி விட்டாரு, ஃபீட்பேக் கொடுத்து விட்டாரு. அப்புறம் அந்த அந்த இதை பத்தி சொன்னீங்கல்ல, அந்த எல்ஐசி அந்த இன்சூரன்ஸ் சொன்னீங்கல்ல, அந்த 2 வார்த்தை 2 சொல் இருக்கு. எய்ப்பினில் வைப்பினை. ஆமா. எனக்கு எய்ப்பினில் வைப்பினை. அது அதுக்கு என்ன கலோக்கியெல்லாம் உள்ள ஈக்குவலண்ட் என்ன இருக்கு எய்ப்பினில் வைப்பினைங்கிறதுக்கு? அதுக்கு அதுக்கான ஒண்ணு இல்ல, போற காலத்துக்கு சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்றதுதான். அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. யாரோ ஒருத்தர் வர்றாங்க, சிவசங்கரன். சொல்லுங்க மிஸ்டர் சிவசங்கரன், என்ன வேணும்னு சொல்லுங்க. ராஜாட்ட. வணக்கம் ஜெஜா, வணக்கம் நண்பர்களே. எனக்கு இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு திறப்பு. உனக்கு கொஞ்சம் சத்தம் போயிட்டு பேசுங்களேன், மைக்கை கவர் பண்ணி பேசுங்க. இப்போ பரவாயில்லையா? வணக்கம். ஓகே. வணக்கம் ஜாஜா. எனக்கு பொதுவாக எப்படி சொல்ல, நான் வந்து ஒரு ஒரு அக்னாஸ்டிக் மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் இருக்கும். எனக்கு இப்போ இந்த பாட்டு நம்ம சொல்லும் போது அந்த திருமாலோட நகைகள் வந்து நகைப்பெட்டி மாதிரி இருப்பார் அந்த திருமால் அப்படின்னு சொல்லும் போதே, சூரியன் சந்திரன்லாம் இருக்கிற நகைகள் மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே எனக்கு அப்போ விண் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த பால்வழி அண்டம் அந்த மாதிரி ஞாபகம் வந்தது. அப்புறம் அடுத்தடுத்த பாட்டில் விண்ணவே சொல்லும் போது எனக்கு அந்த பெருமாளை நம்ம கோயிலை நம்ம பார்க்குறோம், அதை எப்படி பார்க்கணுன்ற ஒரு இது கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஒரு திறப்பாக இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி ஜாஜா. நல்லது. வேற ஆனந்த கிருஷ்ணன் சொல்லுங்க. வேற அவங்க வெற்றி ஏதாவது கேட்கிறார்களுங்க, அவர் தான் கேள்வி வச்சிருப்பார். சார் கேள்வி எல்லாம் இல்லை சார், என்கிட்ட எப்பயுமே ஸ்டாக்ல இல்லை. இவர் சார் சொன்னார் இல்லையா இப்ப சிவா, அது போலதான் கொஞ்சம் ஒரு குசும்பா நம்ம ரொம்ப நகை போட்டுருக்கவங்கள பார்த்து நகைப்பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காட்சி அப்படியே இயல்புல நம்ம பேசக்கூடிய அந்த குசும்பை பாட்டுல கொண்டு வர்றது ரொம்ப அழகா இருந்தது. இந்த இடத்துல கலன் பெய்ததோர் செப்பினைன்னு சொல்லி அது நல்லா இருந்தது சார், அது அழகா எடுத்து காட்டினாங்க. நன்றி நன்றி சாச்சா. இன்னொன்னு, அர்த்தநாரியே ஒரு ஒரு பங்கமா வைத்தவன் அப்படின்றதும் ஒரு புதுசா இருந்தது. அர்த்தநாரீஸ்வரன் ஒரு விஷ்ணுவில் பாதிய சிவனை வச்சதுன்றது முன்னாடி வந்திருக்கு. பட் இதை சேர்த்து இமவான் இதையும் வந்து அர்த்தநாரியையும் ஒரு பங்கமா வைத்தவன் வந்திருக்கிறது, இது புதுசா இருந்தது இந்த இடத்துல. ரொம்ப சூப்பர். அதாவது பார்வதிக்கு இடம் கொடுத்த சிவனுக்கு இவன் இடம் கொடுத்தான், அப்படி பொருள். அர்த்தநாரியே இவன் பாதியா வச்சுக்கல. பார்வதிக்கு உடம்பில் இடம் கொடுத்தவன் சிவன், அந்த சிவனுக்கு இவன் உடம்பில் இடம் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அதுக்கு பொருள். நன்றி. எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம்.